வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல அலகு ஒன்றில் பொது அறிவியலில் இயற்பியல் பாடத்தில் நம்ம இன்னைக்கு படிக்க இருக்க தலைப்பு வந்து இயக்கம். முந்தைய வகுப்புக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து கம்ப்ளீட் பண்ண டாபிக்ஸ் அப்படி சொல்லி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து பேரண்டத்தின் இயல்பு, எந்திரவியல், விசை அப்படின்ற 3 தலைப்புகள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைய வகுப்புல 4வது தலைப்பா வந்து இயக்கம் அப்படின்னு படிக்க இருக்கோம். இந்த இயக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய புத்தகத்துல பேஜ் நம்பர் வந்து 33 வந்து இருக்கு. பேஜ் நம்பர் 33 நீங்க எடுத்துக்கோங்க. அதுல நம்ம இன்னைக்கு படிக்க போறதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இயக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து ஓய்வு நிலையில இருக்கா, இயக்க நிலையில இருக்கா அப்படின்றத பத்தியும், அதே மாதிரி இயந்திர மனிதன் ரோபோ கண்டுபிடிச்சது யாரு, பெயரிட்டது யாரு அப்படின்றதும், ஸ்பீடோமீட்டர்னா என்ன, ஓடோமீட்டர்னா என்ன அப்படின்னு படிக்க போறோம். ஒரு கிராஃப் கொடுத்துட்டு அதுல வந்து பொருள் வந்து ஓய்வு நிலையில இருக்கா, இயக்க நிலையில இருக்கா, அல்லது சீரான வேகத்துல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் நம்ம படிக்க இருக்கோம். அப்புறம் திசை வேகம்னா என்ன, அதனுடைய சமன்பாடு என்ன, அதனுடைய அதேதான் முடுக்கத்துக்கும் சமன்பாடு, அதனுடைய அலகு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போறீங்க. சீரான வட்டப்பாதையில ஒரு பொருள் இயங்குது, அல்ல நேர்கோட்டில் இயங்குனா அதுக்கான சமன்பாடு எப்படி இருக்கும், அது ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வகுப்புல வந்து தெரிஞ்சுக்க போறீங்க ஃப்ரெண்ட். ஆனா முக்கியமானது என்னன்னா நியூட்டனின் ஈர்ப்பு விதிகள் நம்ம சொல்லுவோம். அது நியூட்டனின் முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதின்னு சொல்லிட்டு 3 விதிகளும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க போறீங்க. அதுல இருக்கக்கூடிய சமன்பாடு, அதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இன்றைய வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் நிலைமம்னா என்ன, தொடர்ந்து நிலைமத்துல இருந்து நம்ம கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. நிலைம திருப்பு திறன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நிலைமத்தின் வகைகள் என்ன, நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றது பார்க்க போறோம். அப்புறம் கணத்தாக்கு, இது எல்லாமே கான்செப்ட் தான், வெரி சிம்பிள் அண்ட் டைரக்டா ஈஸியா தான் இருக்கும். நம்ம அதுல அது என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதுல சமன்பாடு இருந்தா சமன்பாடு, அப்புறம் அதனுடைய அலகு, சமன்பாடு வச்சா நீங்க அலகு அப்படின்றது நீங்களே என்ன பண்ணிடலாம்னா டெரிவ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்புறம் உந்தம் பத்தி நம்ம படிக்க போறோம். அப்புறம் முடுக்கத்தின் அலகு, அதை பத்தி படிக்க போறோம். அப்புறம் நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இன்றைய வகுப்புல வந்து படிக்க இருக்கோம் அப்படின்னு பார்க்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு தேர்வுல ஆல்ரெடி கேட்ட முக்கியமான துணை தலைப்புகள் அப்படின்னு பார்க்கிறோம். அது நம்ம இன்றைய வகுப்புல படிக்க இருக்கோம். வாங்க படிக்கலாம். பக்க எண் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல வந்து பேஜ் நம்பர் 33 எடுத்துக்கோங்க. அந்த 33ல இருந்து நம்ம பார்க்க போறோம். இயக்கம் அப்படின்னும் போது எப்படி சொல்றேன்னா ஃப்ரெண்ட், ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா அது நேரத்தை பொறுத்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம். அப்ப நம்ம இயக்கம் அப்படின்றது எதை வச்சு சொன்னா நேரத்தை பொறுத்து தான். ரொம்ப மெதுவா நகர்ந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மணி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்னைல் அப்படின்றது இங்க இருந்து இங்க வந்துருச்சு அப்படின்னு பார்க்கிறோம். ஒரு நத்தை அப்படின்னா ரொம்ப மெதுவா நகரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதே வேகமா போகக்கூடிய வாகனங்களும் என்ன பண்றோம்னா அது இயக்கத்துல இருக்கு அப்படின்றது எதை வச்சு சொல்றோம்னா நேரத்தை அடிப்படையா வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்ப நேரம் அப்படின்றத வச்சுதான் நம்ம வந்து ஒரு பொருள் இயக்கத்துல இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னு. அதுதான் நமக்கு கான்செப்டாவும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு. அப்ப நிலையை மாற்றிக்கொண்டே இருந்தால், அப்ப நேரத்தை பொறுத்து ஒரு பொருள் நிலையை மாற்றிக்கொண்டே இருந்தால் அப்பொருள் இயக்கத்துல இருக்கு அப்படிங்க. அப்ப நேரத்தை பொறுத்து பொருளின் நிலை மாறுவதே இயக்கம் ஆகும் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இயந்திர மனிதன் அப்படின்றது வந்து ரோபோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த ரோபோவின் தந்தை அப்படின்னு யார சொல்றோம்னா ஐசக் அசிமோ அப்படின்னு பாக்குறேன். இந்த இந்திரன் அப்படின்ற படத்துல கூட என்ன பண்ணுவாருன்னா அந்த வில்லன் கேரக்டர்ல வந்து சூப்பர் ஸ்டார் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா இந்த மாதிரி இது வந்து அசிமோ விதிகளின்படி உருவாக்கப்பட்டதா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு வந்து ஐசக் அசிமோ அப்படின்னு பாக்குறோம். இது எந்த மொழியில இருந்து வந்தது அப்படின்னா பிலிப்பைன்ஸ் மொழியில அப்படின்னு பாக்குறோம். ரோபோ அப்படின்னா இயந்திர மனிதன் அப்படின்றத அதனுடைய பொருளா இருக்கு, இல்ல மனித இயந்திரம் அப்படின்னு அது அதனுடைய பொருளா வந்து இருக்கு. அப்புறம் வாகனங்கள்ல நமக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்பீடோமீட்டர், இன்னொன்னு ஓடோமீட்டர் அப்படின்னு. ஸ்பீடோமீட்டர் அப்படின்னா வேகம் எவ்வளவு ஸ்பீடோ அப்படின்னு வந்துருச்சு, அப்ப கிலோமீட்டர் பெர் ஹவர் இருக்கும். வேகமானி அப்படின்னு சொல்லுவோம், வாகனத்தின் வேகத்தை அளவிடும் இருக்கும். அதே வந்து ஓடோமீட்டர் அப்படின்னும் போது எவ்வளவு தூரம் ஓடி இருக்கு அப்படின்றத வந்து அது வந்து சொல்லுவோம். அப்ப வாகனம் கடந்த மொத்த தலைவை அளவிடுறதுக்கு ஓடோமீட்டர் அப்படின்றது இருக்கு. அப்ப 2 எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல எது வந்து பாத்தீங்கன்னா அதி வேகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த மாதிரி கொடுக்காம இந்த சைக்கிளை தூக்கி இங்க மேலையும் அதே மாதிரி காரை தூக்கி இங்க கீழே சொல்லி மாத்தி போட்டிருந்தாங்க அப்படின்னும் போது நம்ம ஜென்ரலா நம்மளோட ப்ரீ தாட் நமக்கு என்ன எப்படி இருக்குன்னா காருனா வேகமா போகும், இதை கம்பேர் பண்ணோம்னா சைக்கிளை விட அப்படின்னு முடிவு பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி கிராஃப் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கிராஃப்ல எந்த கோடு பெரும நடுக்கத்தை பெருகுதோ அதுல எது இருக்கோ அதுதான் வந்து அதிவேகத்துல போகுது அப்படின்னு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன இருக்குன்னா தொலைவு அப்படின்னு. அப்ப இங்க தொலைவு இருக்கு அப்படின்னு. அதே இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து காலம் அப்படின்னு இருக்கும். அப்ப எவ்வளவு காலத்துல எவ்வளவு தொலைவு வந்து கிடக்குது அப்படின்றத இந்த கிராஃப்ல இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த கிராஃப்ல போடும்போது 3 மணி நேரத்துல வந்து என்னன்னா இந்த கார் வந்து எவ்வளவு தொலைவு வந்து கடந்திருக்கிறதா இந்த கிராஃப்ல இருக்கு அப்படின்னா 50 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கு. அப்ப 3 மணி நேரத்துல 50 கிலோமீட்டர்.
அதே சைக்கிள் அப்படின்னு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா 3 மணி நேரத்தை விட கூடுதல், அப்ப 3.5 மணி நேரம் கூட வச்சுக்கலாம். 3.5 மணி நேரத்துல அந்த சைக்கிள் வந்து 40 கிலோமீட்டர் தான் கடந்திருக்கு அப்படின்னு. அதே நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு பார்க்கும்போது அவர் கடந்த தொலைவு வந்து ஒரு 20 கிலோமீட்டர், எவ்வளவுனா அதே 3.5 மணி நேரத்துல அப்படின்னு. சோ அப்ப இந்த கிராஃப்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, காலம் கீழையும் தொலைவு y அச்சிலையும் காலம் வந்து x அச்சிலையும் கொடுக்கும் பொழுது இதுல எது வந்து பெரும உயரமா இருக்கும், சோ அதுதான் வந்து அதிக காலத்துல அதிக வேகத்துல பயணிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்க வேண்டியது. இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துட்டு கேட்கறது, அப்ப வேகம் அதிகரிக்கும் போது வரைபடத்தின் ஏற்றமும் அதிகரிக்கும் அப்படிங்களா. சோ அப்ப வரைபடத்தின் ஏற்றம் வந்து அதிகமா எங்க இருக்கோ சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிக வேகத்துல பயணிக்கிறது. அதே மாதிரி இன்னொரு கிராஃப் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க ABCDன்னு சொல்லிட்டு. இதுல வந்து எங்க பொருள் ஓய்வு நிலையில இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப காலம் அப்படின்றது x அச்சுல இருக்கு, அதே வந்து தொலைவு அப்படின்றது y அச்சுல இருக்கு. அப்ப அந்த x அச்சுல காலம் ஆயிட்டே இருக்கு, ஆனா தொலைவு ஏதாவது கடந்த தொலைவு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இப்ப பொருள் ஓய்வு நிலையில இருக்கிறதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த B அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பொருள் ஓய்வு நிலையில இருக்கு. எப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்ப காலம் போயிட்டே இருக்கு, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், ஆனா கடந்த தொலைவு பாத்தீங்கன்னா எங்கன்னா நகரவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதா, பொருள் வந்து ஓய்வு நிலையில இருக்கு அப்படின்னு. அதே வந்து சீரான வேகத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு போது என்னன்னா இந்த மாதிரி 45 டிகிரி ஆங்கிள் வந்து இருந்ததுன்னா அது வந்து சீரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப 45 டிகிரி கோணத்துல நம்ம வந்து ஒரு ஏற்றம் வந்து போடுறோம் அப்படின்னா அது என்ன எதை குறிக்குதுன்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு அப்ப என்ன 10 கிலோமீட்டர் கிடக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப முதல் 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர், அடுத்த 1 மணி நேரத்துல 10 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சீரான வேகத்துல போறதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா சி வந்து. அதே மாதிரி மாறுபட்ட வேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்ஷன் ஏவும் டியும் வந்து. அப்ப ஆப்ஷன் ஏ அப்படின்னு வந்து ஆரம்பத்துல வந்து அதி வேகத்துல பயணிக்குது, காலம் வந்து குறுகிய காலத்துல அதிக தொலைவு, அதுக்கப்புறம் போக 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 ஸ்லோவா. அதே வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்லோவா இருக்கு, அப்புறம் போக போக அதி வேகத்துல பயணிக்குது. அப்ப மாறுபட்ட வேகம் அப்படின்னு எடுத்துக்காட்டு அப்படின்னா ஏ அண்ட் டியும். அதே மாதிரி சீரான வேகம் அப்படின்னா காலம் சீரான வேகம் வந்து சியும், அதே மாதிரி ஓய்வு நிலையில இருக்கிறது வந்து பி அப்படி பார்க்கலாம். அதுக்கான விடை அப்படின்றது நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கோம். அப்ப படம் ஏ மற்றும் டி ஆனது மாறுபடும் வேகத்தை குறிக்கிறது. படம் பி வந்து பாத்தீங்கன்னா பொருள் நிலையாக உள்ளது, நிலைவாகனா ஓய்வு நிலையில் உள்ளது அப்படின்னு அர்த்தம், நிலைவா ஒரு இடத்துல இருக்கு. படம் சி அப்படின்னு சீரான வேகத்தை குறிக்கிறது. அப்ப இந்த மாதிரி கிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டாலும் ரொம்ப சிம்பிள் தான், அதை பார்த்த உடனே பயந்துட்டு விட்டுட்டு போயிடாதீங்க, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப எக்ஸ் அச்சில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து காலம், y அச்சில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து தொலைவு. சோ அதை வச்சு நீங்க என்ன பண்ணிடலாம், கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து திசை வேகம். திசை வேகம் அப்படின்னும் போது இப்ப நம்ம வேகம்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கடுத்து நம்ம திசை வேகம் அப்படின்னு வந்துடலாம். இப்ப கடந்த தொலைவு அப்படின்னும் போது நமக்கு இதுல ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துருவோம். இப்ப தொலைவு அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பி வழியாக என்ன பண்றாருன்னா சி அப்படின்னு இடத்தை வந்து அடைகிறாரு. அப்ப ஏ டு பி அவர் எவ்வளவு தூரம் வந்து கடக்கிறாரு, அதே பி டு சி எவ்வளவு தூரம் கடக்கிறாரு அப்படின்றது நம்ம கடந்த தொலைவு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப கடந்த தொலைவு அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுது, ஏல இருந்து பியும் பில இருந்து சி அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடந்த தொலைவு. அப்ப அவருடைய பயணிக்கிறது அப்படின்றது இந்த டைரக்ஷன்ல பயணிக்கிறாரு அப்படின்னு. இப்ப நம்ம இது மொத்த தொலைவு எவ்வளவு வருது நமக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ டு பி அவர் வந்து பயணிக்கக்கூடிய தொலைவு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஒரு 4 கிலோமீட்டர் அப்படின்னு வச்சுப்போம் வந்து. அதே வந்து பி டு சி அப்படின்னும் போது அவருடைய பயணிக்கக்கூடிய தொலைவு எவ்வளவு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சாரி இது கொஞ்சம் நீளமா இருக்கு, அதனால இதை வந்து 4 இது 3ன்னு மாத்திப்போம். அப்ப இந்த ஏ டு பி அவர் கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னா 3 கிலோமீட்டர் வந்து. 3 கிலோமீட்டர். அதே பி டு சி அப்படின்னும் போது 4 கிலோமீட்டர் வந்து. இப்ப கடந்த தொலைவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப கடந்த தொலைவு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு எழுதுவோம் வந்து 7 கிலோமீட்டர் எழுதுவோம். கரெக்டா வந்து எது வழியான பி வழியா போகணும் அப்படின்றத கண்டிஷன் வந்து. இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா அவர் அடைந்த இடப்பெயர்ச்சி என்ன அப்படின்னு கேட்பாங்க வந்து. அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்டாங்கன்னா எவ்வளவு சொல்லணும், இப்ப அடைந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுக்கான இது என்னன்னா, அதுக்கான டெபினிஷன் என்னன்னா வந்து அதாவது ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச தொலைவு அப்படின்னு அதை இடப்பெயர்ச்சி எடுங்க. அப்ப ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச தொலைவு அப்படிங்க. அப்ப ஏ அப்படின்றது ஆரம்ப நிலை, பி சி அப்படின்றது பி வழியா தான் போறாரு, ஆனா சி வந்து இறுதி நிலை. அப்ப ரெண்டுத்துக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச தொலைவு அது நேர்கோட்டில தான் இருக்கணும் சொல்றோம். அப்ப நேர்கோட்டில இருக்கணும் குறைந்தபட்ச தொலைவு அப்படின்னும் போது என்ன ஆகும், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச தொலைவு வந்து. அதே மாதிரி நேர்கோட்டில இருக்கா அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப இது எப்படி நம்ம வந்து சொல்லலாம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் அப்படின்னு நம்ம பயன்படுத்தும் போது ஏ டு பி பி டு சி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப நம்ம இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து
ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு போகும் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போடுவோம் வந்து. சோ அப்ப அப்படி போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வந்து, இப்ப ஏபி ஸ்கொயர் அப்படின்னு போட்டீங்கன்னா 9, பிசி ஸ்கொயர் அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு 4 நாள் 16, அப்ப ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் 25 அப்படின்னு. இப்ப நம்ம வந்து ஏசி ஸ்கொயர்னு இருக்கு, அப்ப நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா ஏசி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும், 5 தான் 25, அப்ப 5 கிலோமீட்டர் அப்படின்னு. சோ அப்ப எப்படி வருது அப்படின்னா, ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு பாக்குறோம் ஈக்குவல் டு என்னது நமக்கு ஏசி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த ஏசி ஸ்கொயர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஈக்குவேஷனா வந்து இருக்கு. சோ இப்போ இதை வந்து நம்ம ஏசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் வரும். அப்ப திருப்பி அகைன் ஸ்கொயர் ரூட் போடுவோம், திருப்பி அகைன் ஸ்கொயர் ரூட் போடுவோம். அப்ப அந்த ஸ்கொயர் ரூட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு 5 கிலோமீட்டர் வரும். அப்ப இடப்பெயர்ச்சி என்னன்னா 5 கிலோமீட்டர். இது ஒரு கான்செப்ட் வந்து. இப்ப நமக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து, சப்போஸ் வந்து இப்ப ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு ஏல இருந்து என்ன பண்றாருன்னா பிக்கு போறாரு வந்து. சோ திருப்பி பில இருந்து என்ன பண்றாருன்னா சிக்கு வராரு வந்து. திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து என்ன பண்றாருன்னா திருப்பியும் சில இருந்து திருப்பி ஏகே போயிடுறாரு வந்து. அப்ப அவருடைய டைரக்ஷன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஏ டு பி போறாரு, அடுத்து பி டு சி போறாரு, திருப்பி சி டு ஏ அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்துடுறாரு வந்து. இப்ப மொத்த தூரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா அந்த ஏபி அப்படின்னு நம்ம எழுதும் போது அங்க எழுதுனது வந்து பாத்தீங்கன்னா எங்க எழுதிடுறேன் சைஸ் பொறுத்து 4 கிலோமீட்டர், இங்க ஒரு 3 கிலோமீட்டர், இங்க ஒரு 5 கிலோமீட்டர் வந்து. இப்ப அவர் கடந்த தொலைவு எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 + 3 7, 7 + 5 12. அப்ப தொலைவு எவ்வளவு தூரம் கடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம 12 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிடும். அப்ப அடைந்த இடப்பெயர்ச்சி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இதே இதுதான் ஏல இருந்து பிக்கு போறாரு, பில இருந்து சிக்கு போறாரு, சில இருந்து ஏக்கு திருப்பி போறாரு. அப்ப இடப்பெயர்ச்சி எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா இடப்பெயர்ச்சி எவ்வளவு வரும் கரெக்டா அந்த. இப்ப நம்ம 5 கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஏல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போயிட்டு திருப்பி சில இருந்து என்ன பண்ணியாரு ஏகே வந்துறாரு, அப்ப அது 0 அப்படிங்கிறோம். இதுதான் கான்செப்ட். அப்ப கடந்த தொலைவு அப்படின்றது எப்பவுமே வந்து 0 ஆகாது, ஆனா இடப்பெயர்ச்சி 0 ஆகும் முடியும். இந்த கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த கான்செப்ட் நம்ம எங்க போலாம் அப்படின்னா வந்து வேகத்துக்கு போலாம். அப்ப வேகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை எப்படி குறிப்பிடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் அதுவும் வெரி சிம்பிள் தான். இப்ப வேகம் அப்படின்னும் போது நம்ம கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கடந்த தொலைவு கண்டிப்பா இருக்க போகுது பை காலம். அப்ப காலம் இல்லாம நம்ம வேகத்தை குறிப்பிடவே முடியாது. அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன தேவைன்னா தொலைவு பை காலம் அப்படின்னு வேணும். அப்ப தொலைவு பை காலம் அப்படின்றது என்னன்னா நமக்கு வேகமா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப தொலைவு பை காலம் அப்படின்னு போட்டாச்சு. தொலைவு நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், எஸ்ஐ அலகுல நீளத்தை எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டர் சொல்லி மெஷர் பண்ணுவோம். அப்ப மீட்டர். இந்த காலத்தை எப்படி மெஷர் பண்ணுவோம், வினாடி அப்படிங்கிறோம். அப்ப வேகம் அப்படின்னு அதோட அலகு என்னப்பா அப்படின்னா மீட்டர் பை வினாடி அப்படின்னு போகிறோம். இது இப்ப முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்ப அடுத்து என்னன்னா திசை வேகம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்ப திருப்பி நம்ம அடுத்த கான்செப்ட் வரோம். திசை வேகம் அப்படின்னும் போது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட நேர்கோட்டு தொலைவு இடப்பெயர்ச்சி தான் நம்ம திசை வேகம். அப்ப ஒரு புள்ளி என்னன்னா ஏ, இன்னொரு புள்ளி என்ன பி வந்து. அப்ப நேர்கோட்டு திசை வேகமா இருக்கு. அப்ப பர்டிகுலரா ஒரு டைரக்ஷன்ல போறாங்க, ஒரு திசையை நோக்கி போறாங்க, அதுதான் திசை வேகம். இங்கே என்ன இருக்கு அப்படின்னா வந்து அதே தொலைவு தான். அப்ப அந்த தொலைவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இப்ப ஏல இருந்து ஒருத்தர் பிக்கு போறாரு அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் பொழுது நம்ம வேகம் அப்படின்னும் போது கடந்த தொலைவு பை காலம் சொல்லுவோம். ஆனா திசை வேகம் வரும்போது திசையை குறிப்பிடுறதுனால நம்ம பர்டிகுலர் ஒரு டைரக்ஷன் அப்படின்னும் போது அந்த இடத்துல எது வருது அப்படின்னா இடப்பெயர்ச்சி வந்துருது. அப்புறம் காலம் அப்படின்னு வந்தது. அப்ப இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்றது என்னன்னா திசை வேகம். அப்ப இடப்பெயர்ச்சி எதுல அளவிடுவோம் அப்படின்னா அதுவும் மீட்டர் தான். அப்ப நமக்கு நீளத்தை வந்து அளவிடுறது மீட்டர் தான். இடப்பெயர்ச்சி இருந்தாலும் சரி தொலைவா இருந்தாலும் சரி. அப்ப அகைன் திருப்பி நமக்கு என்ன வரும்னா மீட்டர் பை வினாடி அப்படின்றதான் அதோட அழகா இருக்கு. அப்ப திசை வேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம், அப்ப என்னோட திசை வேகத்தின் அழகு வந்து மீட்டர் பை வினாடி அப்படின்னு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா தொலைவு அப்படின்றது 0 ஆகாது, இடப்பெயர்ச்சி 0 ஆகும். அந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலைக்கு இறுதி நிலைக்கும் இடையே உள்ள மிக குறைந்த நீளம் அப்படின்னு பாக்குறோம். அதே நேரத்துல நேர்கோட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு பாக்குறோம் வந்து. அப்படி இருக்கிறத நம்ம இடப்பெயர்ச்சி அப்படி சொல்றோம். அடுத்து இந்த வேகம் அப்படின்றதுல வந்து நமக்கு என்ன வருதுன்னா தொலைவு பை காலம் வருது, மீட்டர் பை வினாடி அப்படின்னு வருது பாக்குறோம். அது திசை வேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம் வருது, அங்கேயும் மீட்டர் பை நமக்கு வினாடி வருது அப்படின்னு பாக்குறோம். இது ரொம்ப பேசிக்கானது, நம்ம குரூப் 4ல கண்டிப்பா கேட்பாங்க வந்து. அடுத்து முடுக்கம் அப்படின்னும் போது முடுக்கம் அடையிறது அப்படின்னா முடுக்கம் அப்படின்னும் போது நம்ம வாகனங்கள்ல என்ன பண்ணணும் முடுக்கி விடுறது, ஆக்சலேட் பண்றது அப்படின்னு. அப்ப முடுக்கம் அப்படின்னும் போது ஆரம்ப திசை வேகம் ஒண்ணு இருக்கும், அப்புறம் இறுதி திசை வேகம் இருக்கும். அப்ப ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு தான் நம்ம என்ன சொல்றோம் முடுக்கம் அப்படிங்கிறோம். அப்ப முடுக்கம் அடையிறது அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுனா திசை வேகம் அதிகரிக்குதுன்னு பாக்குறோம். அப்ப திசை வேகம் அதிகரிச்சுன்னா அதுக்கு பேர் தான் முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப திசை வேகம் மாறுபாடு வீதம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லுவோம். அப்ப திசை வேகம் மாறுபாடு வீதத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் முடுக்கம் சொல்லுவோம். அப்ப அந்த வீதம் எப்படி எதை பொறுத்துனா அதுவும் நேரத்தை பொறுத்து தான். அப்ப நேரத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னும் போது அப்ப திசை வேக மாறுபாடு
பை நேரம் காலம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திசைவேக மாறுபாடு அப்படின்னும் போது அது திசைவேகத்துக்கான அலகு நமக்கு ஏற்கனவே தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? மீட்டர் பை வினாடி அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப திருப்பி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நேரம் அப்படின்னு திருப்பி வருது. அப்ப திருப்பி அகைன் ஒரு வினாடி அப்படின்னு வருது. அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திசை முடுக்கத்துக்கான அலகா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப முடுக்கத்தின் அலகு அப்படின்னா மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இதே தான் நம்ம புவியீர்ப்பு முடுக்கம் சொல்லுவோம். அப்ப புவியீர்ப்பு முடுக்கத்திலே நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதே மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்னு பயன்படுத்துறோம். சோ அப்ப நமக்கு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அலகு கேட்பாங்க அல்லது இந்த சமன்பாடு கேட்பாங்க. அந்த சமன்பாடு கேட்டாங்கன்னா முடுக்கம்னா திசைவேகம் பை காலம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. திசைவேகம் அப்படின்னா இடப்பெயர்ச்சி பை காலம் ஞாபகம் வச்சுக்கணும். வேகம் அப்படின்னா வந்து தொலைவு பை காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப வேகத்துக்கு தொலைவு பை காலமும் திசைவேகத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி பை காலமும் முடுக்கத்துக்கு வந்து திசைவேகம் பை காலமும் அப்படின்னு நினைவு வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும். புவியீர்ப்பு முடுக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்துதான் 9.8 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் எடுக்கும். இப்ப சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லணும்னா அது திசைவேகம் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். இப்ப வட்ட பாதையில ஒரு பொருள் வந்து இயங்குது அப்படின்னும் போது சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு. அப்ப வட்டப்பாதை அப்படின்னா மையத்தை மையமா வச்சுட்டு போகுது. அப்ப அது இயங்கக்கூடிய அந்த இடம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அது இயங்கக்கூடிய பாதை வந்து. சோ அப்ப அதுக்கும் இயங்கக்கூடிய பாதைக்கும் அந்த மையத்துக்கும் ஒரு கோடு வரைஞ்சீங்கன்னா அதுதான் வந்து ஆரம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அதனால அது வந்து ஆர் அப்படின்னு போட்டிருக்கோம் வந்து. அப்போ ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து பிக்கு போகுது, இல்லைன்னா பில இருந்து ஏக்கு வருது அப்படின்னும் போது சோ அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா தீட்டா அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. அப்ப ஆர் அப்படின்ற ஆரம் கொண்ட வந்து ஒரு வட்டப்பாதையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து இயங்குது. அப்ப ஏல இருந்து பிக்கு போகுது அப்படின்னும் போது அது ஏற்படுத்தக்கூடிய கோணம் வந்து தீட்டா. அப்ப வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான இலம் கொண்ட வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் அப்படின்றது 1 ரேடியன் அப்படின்னு. சோ அப்ப வட்டத்தின் ஆரத்திற்கு சமமான நீளம் கொண்ட ஒரு வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது வந்து 1 ரேடியன். அப்ப 1 ரேடியன் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கோண வட்ட இயக்கம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வட்டப்பாதையில ஒரு பொருள் வந்து இயங்குது. சோ அது ஏற்படுத்தக்கூடிய கோணத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்னா 1 ரேடியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் வந்து. சோ இப்ப 1 ரேடியன் அப்படின்னும் பொழுது நம்ம இதுக்கான சமன்பாடு எப்படி மாறும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா இப்ப கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் வந்து. இப்ப வட்டப்பாதையில இயங்குது, அப்ப இடப்பெயர்ச்சி அப்படின்னும் போது என்னன்னா ஒரு டைரக்ஷன்ல வந்து போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப ரேடியன் என்ற அலகால் எது அளக்கப்படுகிறது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த இடப்பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னா ஒரு நேர்கோட்டுல போனா மீட்டர்னு சொன்னோம். அதே வட்டப்பாதையில போனா அது வந்து நம்ம தீட்டா, அப்ப ரேடியன் என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ரேடியன் என்றால் அளவிடப்படுவது எது அப்படின்னா வந்து கோண இடப்பெயர்ச்சி நம்ம ரேடியன் அளவிடுறோம். அப்ப கோண திசைவேகம் அப்படின்னும் போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம் சொன்னோம். இப்ப கோண திசைவேகம் கோண இடப்பெயர்ச்சி பை காலம், அவ்வளவுதான். அப்ப கோண இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு. அப்ப கோண இடப்பெயர்ச்சிக்கு நம்ம என்ன குறியீடு வந்து போடுவோம்? இப்ப இடப்பெயர்ச்சி நான் வந்து மீட்டர் அப்படின்ற எஸ்ஐ அலகால போட்டோம். அதே இப்ப வட்டப்பாதையும் வந்தாச்சு, அதனால கோண இடப்பெயர்ச்சின்னு சொல்றோம். அப்ப கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு தீட்டா அப்படின்னு போடும். அப்ப தீட்டா டிவைடட் பை டி அப்படின்னு காலம்னா டி வந்து. அப்ப அதே வந்து நமக்கு கோண திசைவேகம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கான குறியீடு என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி திசைவேகம் அப்படின்னா v அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் வெலாசிட்டிக்கு வந்து. சோ அதே வந்து கோண திசைவேகம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒமேகா அப்படின்ற சிம்பிள் வந்து யூஸ் பண்றோம். அப்ப ஒமேகா ஈக்குவல் டு தீட்டா பை டி அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கோண திசைவேகத்தின் அலகு அப்படின்னும் போது ரேடியன் பை வினாடி அறிவுங்க. இப்ப ரேடியன் தீட்டானா அது ரேடியன், டீனா காலம்னா வினாடி அறிவுங்க. அப்ப இதுக்கு முன்னாடி சொல்லும் போது மீட்டர் பை வினாடின்னு சொன்னோம், இப்ப ரேடியன் பை வினாடி சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப திசைவேகம் அப்படின்னும் போது இடப்பெயர்ச்சி பை காலம். அப்ப கோண திசைவேகம்னா கோண இடப்பெயர்ச்சி பை காலம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. இப்ப இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னும் போது மீட்டர் பை செகண்ட் போட்டோம். அதே இப்ப வந்து கோண இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல தீட்டா பை செகண்ட் அப்படின்னு நம்ம போட போறோம், அவ்வளவுதான். சோ அதுதான் இங்க கொடுத்திருக்கோம். அப்ப தீட்டா பை செகண்ட் அப்படின்னும் போது நம்ம ரேடியன் பை வினாடி அப்படின்னு இருக்கு. சோ இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரேடியன் வந்து சிம்பிள் வந்து தீட்டான்னு சொல்லுவோம், வினாடிக்கு வந்து செகண்ட்னு சொல்லுவாங்க. இப்ப ரேடியன் அப்படின்றத அதனுடைய அலகு நம்ம எடுத்துக்கிறோம். அதனால சிம்பிள் போட முடியாது, அலகு போட்டுறோம். அப்ப ரேடியன் பை வினாடி அப்படின்றத அதனுடைய அலகா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்ப நேர்கோட்டு திசைவேகத்திற்கும் கோண திசைவேகத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன வந்து சரி இடையான தொடர்பு என்ன அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நேர்கோட்டு வேறுபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நேர்கோட்டு திசைவேகம்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல போகுது, கோண திசைவேகம் அப்படின்னா வட்டப்பாதையில போகுது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அதே ஏ டு பி இங்க இருக்கு, இங்கேயும் ஏ டு பி இருக்கு. வட்டத்துல ஒரு மையத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொடுகோடு போட்டீங்கன்னா அது வந்து ஆர் அப்படின்னு வருது. இப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா தீட்டா அப்படின்னு நமக்கு இருக்கு. சோ இப்ப இது வந்து இடப்பெயர்ச்சி நம்ம சொல்றோம். இப்ப ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு என்ன அப்படின்னு நம்ம போடும்போது இப்ப நேர்கோட்டு திசைவேகம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்னா என்ன குறியீடு போடுவோம்னா வின்னு போட்டுருவோம் ஃப்ரெண்ட். அதே வந்து கோண திசைவேகம் அப்படின்னா நம்ம ஒமேகா போட்டுருவோம். இப்ப ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு நம்ம வரையறுக்கும் போது வி அப்படின்றது நமக்கு வரணும், ஒமேகா அப்படின்றது நமக்கு வரணும். அடிஷனலா என்ன வருது அப்படின்னா ஆர் அப்படின்ற ரேடியஸும் வருது, அதாவது ஆரம் வருது. அப்ப வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த கோண
திசைவேகம் அப்படின்னும் போது கோண திசைவேகத்திற்கும் நேர்கோட்டு திசைவேகம் உள்ள தொடர்பு நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி தான். கோண திசைவேகம் அப்படின்னா ஒமேகா சிம்பிள், அது நேர்கோட்டு திசைவேகம்னா வி சிம்பிள். இப்ப ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு அப்படின்னு போடும்போது அடிஷனல் ஆர் சேர்த்துக்கணும். அப்ப வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்றத மறக்கவே கூடாது அப்படின்னு இது ஞாபகம் வச்சுட்டா போதும். இது நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. நியூட்டனின் இயக்க விதிகள், ஈர்ப்பு விதி அப்படின்னு எடுக்கும்போது நியூட்டன் அப்படின்ற அவருடைய இயக்க விதி ஈர்ப்பு விதி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா கலீலியோ பண்ற ஆராய்ச்சியில் தான் அவர் ஸ்டடி பண்றாரு. அப்ப கலீலியோ அப்படின்றவர் எந்த நாட்டை பிறந்தாரு? இத்தாலியில பிறந்தாரு. கலீலியோ என்ன பண்றாருன்னா சாய்தளத்தில் பொருளின் இயக்கத்தை ஆய்வு செய்தாரு. அப்ப சாய்தளம் அப்படின்றது எடுத்துக்கிறாரு. அந்த சாய்தளத்தில் என்ன பண்றாருன்னா பொருளை பாத்தீங்கன்னா அவர் அதோட இயக்கத்தை எப்படின்னு ஸ்டடி பண்றாரு. அப்ப கலீலியோ என்ன பண்ணா, ஒரு பந்து இருக்கு, அந்த பந்தை விட்டா அந்த பந்து மேல் நோக்கி திருப்பி போய் இந்த இடத்துக்கு போகுது. இதே மாதிரி பந்து போயிட்டு வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா கிடையாது. காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் புவியீர்ப்பு விசை அப்படின்றது கீழ் நோக்கி இருக்கும், அப்புறம் அந்த பரப்புலயே பாத்தீங்கன்னா அதுக்கு உராய்வு விசை அப்படின்றது இருக்கும், ஃபிரிக்ஷன். அது ரெண்டுமே என்ன பண்ணா மட்டுப்படுத்தி ஒரு கட்டத்துல பந்து என்ன பண்ணா ஓய்வு நிலைக்கு வந்துடும் அப்படின்னு. ஆனா கல்வி என்ன சொல்றாருன்னா, புறவிசை ஒன்று செயல்படாத வரை அது இயக்கத்திலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கலீலியோ சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறார். யார் எடுத்துக்கிறார்? நியூட்டன் எடுத்துக்கிறார். அதை ஸ்டடி பண்ணி தான் நியூட்டன் என்ன பண்றாருன்னா நமக்கு இயக்க விதிகள் கொடுக்கிறாரு. அப்ப இயக்க விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா முதல் விதி, இரண்டாவது விதி, மூன்றாவது விதி, மொத்தம் 3 விதி கொடுக்கிறாரு. அதே மாதிரி கெப்லருடைய ஆய்வை ஸ்டடி பண்ணி நியூட்டன் என்ன பண்றாருன்னா பொது ஈர்ப்பியல் விதியை நம்ம கொடுக்கிறாரு. சோ அப்ப இது ரெண்டுமே அவர் என்ன பண்ண முந்தைய அறிஞர்கள் என்ன ஸ்டடி பண்ணாலும் அதுல இருந்து தான் நியூட்டன் டெரிவ் பண்றாரு. அப்ப கலீலியோ சாய்தளத்தில் பொருட்களின் இயக்கத்தை ஆய்வு செய்தார். பொருட்களின் மீது விசை செயல்படாதவரை அவை மாறாத வேகத்தில் இயங்குவதாக கூறினார். இந்த பாயிண்ட் நமக்கு ஏற்கனவே கேட்டாங்க. அப்ப சாய்தளத்தில் பொருட்களின் இயக்கத்தை ஆய்வு செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நியூட்டன் சொல்லிடக்கூடாது. இதை ஃபர்ஸ்ட் ஆய்வு பண்ணது யாரு? கலீலியோ தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சில நமக்கு ஆல்ரெடி கேள்வி கேட்டாங்க, பொருட்களின் இயக்கத்தை ஆய்வு செஞ்சது யாருன்னு கேட்டா கலீலியோ. இயக்க விதிகள் கொடுத்தது யாருன்னு கேட்டாதான் நியூட்டன் சொல்லணும். அப்ப இயக்கத்தை ஆய்வு செஞ்சவரே இயக்க விதிகள் கொடுத்தாருன்னா கிடையாது. அப்ப இயக்கத்தை ஆய்வு செய்தவர் யாருன்னா கலீலியோ. இயக்க விதிகள் 3 விதிகள் கொடுத்தது யாரு அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கலீலியோவின் விசை மற்றும் இயக்கம் பற்றிய கருத்துக்களை அப்ப விசை பத்தியும் இயக்கத்தை பத்தின கருத்துக்களை நியூட்டன் ஆராய்ந்து நமக்கு என்ன பண்றாரு, விசைனா என்ன அப்படின்னு டெபினிஷன் கொடுக்கிறாரு. அப்ப விசைக்கான டெபினிஷன் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்றோம், விசையோட அழகு நியூட்டனோட. அப்ப நியூட்டனோட பேர் விசையின் அழகு அப்படின்றதுல நியூட்டனோட பேர் வச்சிடும். ஒண்ணு. ரெண்டாவது இயக்க விதிகள் கொடுக்கிறார். அப்ப கருத்துக்களை யார் கொடுக்குறா அப்படின்னா நியூட்டன் கொடுக்கிறார். யாருடைய? கலீலியோ பற்றிய அவருடைய விசை மற்றும் இயக்கம் பற்றிய கருத்துக்களை கலீலியோட விசை மற்றும் இயக்கத்தை பற்றிய கருத்துக்களை ஆராய்ந்து நியூட்டன் என்ன பண்றாருன்னா இயக்கம் பற்றிய 3 விதிகளை நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப இந்த 3 விதிகள் என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்க போறோம். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. முதல் விதி என்ன அப்படின்னா வெரி சிம்பிள் தான். இப்ப நியூட்டனின் முதல் விதிப்படி சமமற்ற புறவிசை ஒன்று செயல்பட்டு மாற்றும் வரை. அப்போ ஒரு புறவிசை வெளியில இருந்து ஒரு போர்ஸ் வரணும், அந்த போர்ஸ் செயல்பட்டு மாற்றும் வரை பாத்தீங்கன்னா ஒரு பொருள் எப்படி இருக்கும்னா அதன் ஓய்வு நிலையிலோ அல்லது ஒரே நேர்கோட்டில் அமைந்த சீரான இயக்க நிலையிலோ மாற்றிக்கொள்ளாமல் தொடர்ந்து அதே நிலையில் இருக்கும். அப்ப இயக்கத்துல இருந்தா இயக்கத்துல இருக்கும், ஓய்வுல இருந்தா ஓய்வுல இருக்கும். ஆனா இது மீது ஒரு புறவிசை ஒன்று செயல்பட்டு மாற்றும் வரை அது அப்படிதான் இருக்கும் அப்படின்றது. இப்ப புறவிசை அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்றது என்னன்னா இப்ப மத்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். காலேஜ் முடிச்சு ரெஸ்ட்ல இருக்கிறேன், அப்பாடா காலேஜ் முடிச்சாச்சு, ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, ஒரு 2-3 வருஷம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஓய்வு நிலை. ஆனா இப்ப ஒரு புறவிசை யாருன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி ஒழுங்கா படிச்சு உடனே வேலைக்கு போவீங்க. அப்ப அந்த புறவிசை ஒன்று செயல்பட்டு மாற்றும் வரை அந்த ஓய்வு நிலையில் இருக்கிறீங்க, அப்படியே ஓய்வுல தான் இருப்பீங்க. அப்ப நீங்க இயக்க நிலைக்கு எப்ப மாறுவீங்க? சொசைட்டி ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ணோம், இல்ல அப்பா அம்மா ஒரு பக்கம் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, வேற வழியே கிடையாது, நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது என்ன பண்ணுவோம், அதுதான் ஃபோர்ஸிங், அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்ப நம்ம பிசிக்கலா வருவோம், அந்த இயற்பியலா வரும். அப்ப இயற்பியல் படி என்னன்னா, இப்ப ஒருத்தர் பஸ்ல என்ன பண்ணிடுறாருன்னா ஏறி நிக்கிறார், நின்ன உடனே என்னன்னா அவர் நின்றுட்டு இருக்காரு, பஸ் ஸ்டார்ட் ஆகல, அந்த ரன் ஆகல, பஸ் ஓடல. அப்ப ஓடாத பஸ்ல அவர் ஏறி நின்றுட்டு இருக்காரு அப்படின்னும் போது என்னன்னா அப்போ ஓய்வு நிலையில இருக்கு. இப்ப பஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு, டிரைவர் என்ன பண்றாரு, ஆக்சிலேட்டரை மிதிக்கிறாரு. அப்படி மிதிச்ச உடனே பஸ் முன்னாடி போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி போக மாட்டோம், நம்ம என்ன பண்ணுவோம், பின்னாடி போவோம். அப்ப நம்ம பின்னாடி ஏன் போறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளா இருந்தாலும் சரி, மனிதரா இருந்தாலும் சரி, இல்ல அதே பஸ்ல என்ன பண்றோம்னா ஒரு சூட்கேஸ் ட்ராலி சூட்கேஸை வச்சிடறீங்க, வச்ச உடனே பஸ் கிளம்பும், கிளம்புன ட்ராலி சூட்கேஸ் வேகமா பின்னோக்கி போகும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ட்ராலியோ அல்லது நீங்களும் என்ன பண்றீங்கன்னா முயற்சி பண்ண. அப்ப அதுக்கு பேரு தான் என்ன சொல்றாருன்னா நிலைமம். இது முதல் விதியில சொல்றாரு, நிலைமை விதின்னு பாக்கணும். சரி, ரைட். அடுத்து இப்ப பஸ் போயிட்டு இருக்கு, நீங்க சீட்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்ப சடனா பிரேக் போறாரு. பிரேக் போட்டோன்னு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க முன்னாடி போவீங்க. ஏன் முன்னாடி போறீங்கன்னா
இயக்க நிலையில இருக்க நீங்க தொடர்ந்து இயக்கத்திலே இருக்க ட்ரை பண்றீங்க. சோ வடிவேலு என்ன பண்ணுவார், படத்துல வந்து பஸ்ல ஏறிட்டு கம்பியும் பிடிக்க மாட்டாரு, அப்ப முன்னாடி பின்னாடி எப்படி இப்படி ஆடிட்டு இருப்பாரு. அப்ப உங்க அண்ணன் என்ன கம்பி பிடிக்க மாட்டாரு, அவர் எந்த பஸ்ல ஏனாலும் கம்பி பிடிக்க மாட்டாரு அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாரு, டிரைவர் வந்து வச்சுக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் சடனா அப்ளை பண்ண உடனே என்ன பண்ணார், வடிவேலு வந்து பறந்து போய் கண்ணாடி உடைச்சிட்டு கீழே போய் விழுவார். விழுந்துட்டு பாக்கெட்ல வந்து பிரேக் எப்படி அழுத்து வந்து யாருக்கு நஷ்டம், உனக்கு தானே நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வர்றான். சோ அப்ப அந்த பிரேக் அடிச்ச உடனே அவர் பறந்து ஏன் முன்னாடி போறாருன்னா, அப்ப 60 கிலோமீட்டர் வேகத்துல பஸ் போயிட்டு இருக்கு, சடனா நிப்பாட்டும் போது அப்ப அந்த பொருள் என்னன்னா இயக்கத்துல இருக்கிறது தொடர்ந்து இயக்கத்திலே இருக்க முற்படுது. அதனாலதான் வந்து அவர் முன்னாடி பறந்து போயிட்டு கண்ணாடி உடைச்சு விளையாடுறாரு அப்படின்னா. சோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பொருட்கள் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது அப்படிங்க. புறவசை ஒன்று செயல்பட்டு மாட்டும் வரை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாருன்னா நியூட்டன் வந்து சொல்றாரு. அதுதான் இங்க பிக்சரா போட்டிருக்கோம். அப்ப கம்பி பிடிச்சிருக்கவர் என்ன பண்றாரு, அந்த கம்பி பிடிச்சதுனால பஸ் போகும்போது முன்னாடி போயிறாரு, கம்பி பிடிக்காத பின்னோக்கி போறாரு அப்படிங்க. சோ அப்ப பொதுவாக பொருள் நீ பண்பு என்ன சொல்றோம்னா நிலைமம் அப்படின்றது. அப்ப நியூட்டனின் முதல் விதி என்ன சொல்றோம், நிலைமை விதி. அப்ப எதை வந்து நிலைமை விதி சொல்றேன்னு கேட்பாங்க. கேட்டானா நியூட்டனின் முதல் விதி நிலைமை விதின்னு சொல்றோம். அப்போ ஒரு இதே மாதிரி ஒரு சுழல் உலர்த்தி வந்து இருக்கு, அதாவது வாஷிங் மிஷின் பேர் தான் சுழல் உலர்த்தி. அது வந்து சலவை இயந்திரத்தில் அதிக வேகத்தில் துளையிடப்பட்ட ஒரு உருளை சுழற்றும் வந்து. அப்ப என்ன ஆகுதுன்னா, நீர்ல இருக்கக்கூடிய வந்து துணியில இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் அப்படின்றது அப்ப அது வேகமா ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது வட்டப்பாதையில இயங்க ஆரம்பிக்கும். அப்ப வட்டப்பாதையில இயங்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்ப வட்டப்பாதையில இயங்குது. அப்ப வேகமா சுழல ஆரம்பிக்கும் போது அந்த துணியில இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் வந்து வெளியே இது வட்டத்துல, ஆனா அது என்ன பண்ணோம்னா நேர்கோட்டுல. உதாரணத்துக்கு நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸாம்ல கேட்டது. நம்ம முதல்ல இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ கார்ல நீங்க பயணிக்கிறீங்க வந்து, இல்ல கார்ல பயணிக்கும் போது நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இப்ப கார் வந்து சடனா என்ன பண்றாங்க, லெஃப்ட் டர்ன் பண்றாங்க. அப்ப லெஃப்ட் டர்ன் பண்ணும்போது நீங்க எந்த பக்கம் போவீங்க, அதாவது இடதுபுறமா கார் வந்து திரும்புது அப்படின்னா நீங்க வலதுபுறமா போகும். வலதுபுறம்ன்றதை விட நீங்க நேர்கோட்டுல போக முயற்சி பண்ணுவீங்க. அப்ப நேர்கோட்டுல போயிட்டு இருக்க நீங்க கார் இடதுபுறமா திரும்பினாலும் நீங்க என்ன பண்றீங்க, இல்ல நான் வந்து நேர்கோட்டுல தான் போவேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த டைரக்ஷனை மாத்தாம நீங்க அதே டைரக்ஷன்ல போகும்போது நீங்க ஆப்போசிட்டா போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்ப நீங்க ரைட் சைடு போற மாதிரி உங்களுக்கு தோணுது. அப்ப ரைட் சைடு போற மாதிரி தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அந்த உங்களுடைய நிலைமம். எல்லா பொருளுக்கும் நிலைமம் இருக்கும். அப்ப பெரிய பொருளா இருந்தா அதிகமான நிலைமத்தை கொண்டது அப்படிங்கிறோம். அப்ப டைரக்ஷன் மாத்திக்க மாட்டீங்க. அப்ப வாஷிங் மிஷின்லயும் அதேதான், துணியில இருக்கக்கூடிய அந்த நீர் மூலக்கூறுகள் வந்து வாஷிங் மிஷின் சுத்தும் போது என்னன்னா, அது சுத்தும் போது டைரக்ஷன் மாத்திக்கிட்டே இருக்கும். டைரக்ஷன் டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். அப்ப டைரக்ஷனை மாத்தும் போது அந்த நீர் மூலக்கூறு டைரக்ஷனை மாத்திக்காம நேரடியா என்ன பண்ணுது அப்படின்னா வந்து, அந்த வாஷிங் மிஷின்ல இருந்து அந்த மைய விலக்கு விசையின் காரணமாக என்ன பண்ணா, அந்த ஓட்டைக்குள்ள, அதாவது வாஷிங் மிஷின் ட்ரம்முக்குள்ள நிறைய ஹோல்ஸ் இருக்கும். சோ அப்ப இந்த நமக்கு சலவை இயந்திரத்திலையும் சுழல் உலர்த்திலும் அதிவேகத்தில் துளையிடப்பட்ட மூலமாக ஆடைகளில் இருந்து அதிகப்படியான நீரை நீக்குகிறது. எனவே விதிப்படி இயங்குகிறது. நியூட்டன் முதல் விதிப்படி எப்படி, அப்ப வேகமா அப்படி ரொட்டேட் ஆகும்போது அது என்ன பண்ணுதுன்னா, டைரக்ஷன் அப்படியே நேர்கோட்டுல போக முயற்சி பண்ணி அந்த நீர் துளி அப்படின்றது அந்த ஓட்டையின் வழியாக வெளியேறிடுது. இதெல்லாம் நோட் பண்றேன். அது பச்சை முட்டை, 2 முட்டை இருக்கு. அது சுழல் இது நல்லா வேகமா சுழலும். உள்ளுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா திட நிலையில இருக்கும். அது பச்சை முட்டை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திரவ திட ஒரு ஜெல்லி ஸ்டேட்ல இருக்கும். அப்ப நீங்க ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சை முட்டைக்குள்ள உள்ள இருக்கிறது வந்து அது தனியா சுழல ஆரம்பிக்கும். அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வேகத்தை வந்து மட்டுப்படுத்துது வந்து. அப்ப எதுக்கு வந்து நிலைமம் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பச்சை முட்டைக்கு அதிகம். எதுக்கு கம்மி அப்படின்னா, வேக வைத்த முட்டை கம்மி. ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து என்ன பண்ணுது, அந்த சுழற்சியை அப்படின்னா வந்து இந்த பச்சை முட்டை வந்து, இப்ப உதாரணத்துக்கு வந்து வேக வைத்த முட்டை பச்சை முட்டை ரெண்டும் சுத்தி விட்டுறீங்க, டக்குன்னு விரலை வச்சு ஸ்டாப் பண்றீங்க. அப்படி ஸ்டாப் பண்ணும்போது வேக வைத்த முட்டை ஸ்டாப் பண்ணீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். திருப்பி நீங்க விரல் எடுத்தீங்கன்னா என்ன சுழலாது. ஆனா பச்சை முட்டை என்ன பண்ணீங்கன்னா, நீங்க வேகமா சுழட்டி விட்டுட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க திருப்பி விரல் எடுத்து பாருங்க, திருப்பி சுழலும். காரணம் என்னன்னா, நீங்க ஸ்டாப் பண்ணாலும் முட்டையோட வெளிப்பகுதி அந்த ஓடு தான் ஸ்டாப் ஆயிருக்கும். ஆனா முட்டையோட உள்பகுதி சுத்திட்டு தான் இருக்கும் உள்ள. அப்ப அந்த சுத்துறது என்ன பண்ணுன்னா, திருப்பி அகைன் வந்து பாத்தீங்கன்னா முட்டையை வந்து சுழற்சி கொண்டு போகும். இப்ப நம்ம கேள்வி எப்படி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேக வைத்த முட்டையை சுழற்றும் போது அது ஒற்றை திடப்பொருளாக சொல்லும். அதே பச்சை முட்டை உள்ளே இருக்கும்போது திரவம் ஒட்டுடன் இருக்கும், திரவம் ஓட்டுடன் ஒப்பிடும் போது நகர்கிறது. இப்ப வேக வைத்த முட்டையை விட பச்சை முட்டை அதிக நிலைம திருப்பு திறனை கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நிலைம திருப்பு திறன் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து, இயக்கத்தை வந்து
அதுதான் நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறோம். அப்ப நிலைம திருப்புத்திறனோட பாயிண்ட் என்னன்னா அந்த இயக்கத்தை இது எதிர்க்குது. நிலைமம்னாவே எதிர்க்கும். இப்ப நம்ம பஸ்ல ஏறிட்டு பஸ் கிளம்பினோட பின்னாடி போறோம், பஸ் ஸ்டாப் ஆனோட முன்னாடி போறோம், இதெல்லாம் நிலைமம் அப்படிங்கிறோம். அப்ப நிலைம திருப்புத்திறன் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அதனுடைய இயக்கத்தை எதிர்த்துச்சுன்னா அதுக்கு பேர் நிலைம திருப்புத்திறன் அப்படிங்கிறோம். இப்ப ஒரு பச்சை முட்டையின் உள்ளே இருக்கும் திரவம் சுழற்சியின் அச்சிலிருந்து விலகி செல்லக்கூடிய ஒரு நிறையாகும். அது நிலைம திருப்புத்திறனை திறம்பட அதிகரிக்கிறது அப்படிங்கிறோம். அப்ப நிலைம திருப்புத்திறன் அதிகரிச்சது அப்படின்னு என்ன ஆகும், அதோட சுழற்சியோட வேகமும் குறையும். நம்ம நிப்பாட்டினதுக்கு அப்புறமா திருப்பி என்ன பண்ணுவோம் சொல்லணும் அப்படிங்கிறோம். அப்ப பச்சை முட்டைக்கு நிலைம திருப்புத்திறன் அதிகமா, வேக வைத்த முட்டைக்கு அதிகமா அப்படின்னு கேட்டோம்னா பச்சை முட்டைக்கு நிலைம திருப்புத்திறன் அதிகம் அப்படிங்கிறோம். சோ அப்ப திருப்புத்திறன் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா அது நம்ம எந்த டைரக்ஷன்ல சுத்துறோமோ அந்த டைரக்ஷன்ல சுத்தாம அது மையத்துல இருந்து விலகி போறதுக்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறோம். அப்ப திடமா இருந்ததுன்னா வேற வழி கிடையாது, அதே இதுல சுத்தம். ஆனா அதுல திரவம் இருந்தது அப்படின்னா அது சொல்லும் போது என்னன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திரவம் அப்படின்றது அதனோட இயக்கத்தை தடுக்குது. அப்ப நான் ஓய்வுல இருந்தாலும் என்ன ஓய்வுல இருக்க விடு அப்படின்னு சொல்லி பச்சை முட்டை சொல்லுது. ஆனா நம்ம அதே மாரி சுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இயக்கத்துக்கு எதிராக வேலை பார்க்குது. அப்ப நம்ம ஸ்டாப் பண்ணாலும் உள்ளுக்குள்ள இருக்க என்ன ஆகுதுன்னா அப்ப அந்த திரவம நிலையில் இருக்கிறதுனால திருப்பி அகே இருக்கிறது நான் நிக்க மாட்டேன், நீ ஓய்வுல இருந்த என்ன இயக்கத்துல இருக்க நான் ஓய்வு செயல்படக்கூடியதுதான் எதுனா நிலைம திருப்புத்திறன் கரெக்டா இருக்கும். ஒரு புறம் தன்னிச்சையாக தானே தனது ஓய்வு நிலையோ ஒரே நேர்கொண்ட மாற்றிக்கொள்ள இயலாத அந்த பண்புக்கு பெரிதான நிலைமம் அப்படிங்கிறோம். அப்ப தன்னிச்சையா மாத்திக்காது, புறவிசை ஒன்று செயல்பட்டாதான் மாறும் அப்படிங்கிறோம். ஓய்வு நிலையில இருந்தா இயக்க நிலைக்கு, இயக்க நிலையில இருந்தா ஓய்வு நிலைக்கு. அந்த பொருளின் நிலைம பண்பை நிறைய அதிகமா இருந்தா எப்படி இருக்கணும், நிலைமம் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல நீங்க அதே ட்ரெயின் நிக்குது. இப்ப நீங்க எதை ஈஸியா தள்ளி விட முடியும், ட்ரெயினை தள்ள முடியும், அதிக நிறை. அப்ப அதிக நிறைனா அதிக நிலைமம். அப்ப ஓய்வில் இருக்க ட்ரெயினை நம்ம இயக்கத்துக்கு கொண்டு போகவே முடியாது அந்த மனிதனால. ஆனா அதே ஒரு ட்ரை சைக்கிள் இருக்கு அப்படின்னா நீங்க தள்ளினா நவுந்துரும். அப்ப அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரை சைக்கிள அந்த தள்ள வண்டியை நீங்க தள்ளி விடுறீங்க, நகருது. அப்ப இதுக்கு நிறை கம்மி, அதனால நிலைமம் கம்மி, அதனால நீங்க ஈஸியா இயக்கத்துக்கு கொண்டு போயிடலாம். அதே ட்ரெயினுக்கு பாத்தீங்கன்னா நிறை அதிகம், நிலைமம் அதிகம், அதனால அது இயக்கத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்றதான் பாயிண்ட். அப்ப எதை சார்ந்தது நிலைமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நிறைய சார்ந்தது. அப்ப நிலைமத்துக்கான அழகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கிலோகிராம், அவ்வளவுதான். நிறைய சார்ந்ததுன்னா கிலோகிராம். அப்ப நிறைய என்பது அப்படின்னு நமக்கு தெரியும். பொருட்களின் நிறை என்பது அதில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவாகும் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதனுடைய அழகு என்னப்பா கிலோகிராம் அப்படின்னு. இப்ப நிலைமத்தின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி நிலைமத்தை நம்ம வகைப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா ஓய்வில் நிலைமம் அப்படின்னு. அப்ப நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலையை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் அப்படின்னு. அப்ப நிலையா ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது என்ன பண்ண தன்னுடைய ஓய்வை மாற்றக்கூடிய பண்பு. நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வு நிலைமம் அப்படின்னா. இயக்கத்தின் நிலைமம்னா இயக்கத்துல இருக்கிறது நீங்க நிப்பாட்ட முயற்சி பண்ணா நிக்க மாட்டேன் அப்படின்றது. இப்ப நம்மள எடுத்துக்கலாம், ஓய்வு நிலையம்னா நம்ம ரெஸ்ட்ல இருக்கோம், மூவ் ஆகும்போது நம்ம பின்னோக்கி போறோம், அதே வண்டி போயிட்டு அப்ளை பண்றாங்க உடனே. அப்ப ஓய்வு நிலைமை இயக்கத்தின் நிலைமை அப்படின்னு எடுத்துக்காட்டு நம்மளே சொல்லலாம். அப்ப எதிர்க்க முன்பு இயக்கத்துல இருந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஓய்வுக்கு வர மாட்டோம். திசையில் நிலைமம் அப்படின்னா நேர்கோட்டில் நம்ம போயிட்டு இருக்கு காரு, திடீர்னு திரும்பும் போது என்ன பண்ணோம்னா இல்ல வலதுபுறமா அப்படியே நம்ம வலதுபுறத்தை நோக்கி நம்ம போவோம். சோ இதுதான் என்னன்னா அந்த திசையில் நிலைமம் அப்படிங்கிறோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணா நம்ம காரை வச்சு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், இந்த பஸ் வச்சு எடுத்துக்கலாம். பேருந்துல பயணம் செய்யும் போது ஓய்வுல இருக்க நம்ம என்ன பண்ணணும், இயக்கத்துக்கு போக மாட்டோம், பின்னாடி போறோம். அதே இயக்கத்துல இருக்க நம்ம பஸ் நின்னாலும் நம்ம முன்னாடி போறோம். அதே பஸ் இடதுபுறமா திரும்பும் போது நம்ம நேர்கோட்டில் பயணிக்கும் சொல்லிட்டு நம்ம வலதுபுறமா நம்ம நோக்கி தள்ளப்படுறோம் அப்படிங்கிறோம். இது எல்லாமே நம்ம ஓய்வில் நிலைமம், திசையில் நிலைமம், அதுக்கப்புறம் இயக்கத்தின் நிலைமத்துக்கான எடுத்துக்காட்டு. நிலைமத்துக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கும் போது நீளம் தாண்டும் போட்டியில் என்ன பண்றாருன்னா ஒரு போட்டியாளர் என்ன பண்றாருன்னா நீண்ட தூரம் தாண்டுவதற்காக ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, அவர் நின்ன இடத்துல இருந்து நீங்க தாண்டினீங்கன்னா என்ன ஆகும்னா அதிக தூரம், அப்ப சிறிது தூரம் ஓடி வந்தாதான் அதிக தூரம் தாண்ட முடியும். அப்ப நிலைமத்துக்கான எடுத்துக்காட்டுகள் பாத்தீங்கன்னா சிறிய தூரம் ஓடுவதற்கு அப்படின்றது. அப்ப அவரோட நிலைமம்னா ஓய்வுல இருந்து உடனடி இயக்க நிலைக்கு கொண்டு போறது அப்படின்றது கஷ்டம். அதனால எடுத்துட்டா 10 வினாடியில் என்ன பண்ணுவாங்க 100 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வேகத்தை 100 கிலோமீட்டர் பெர் அவர் அப்படின்ற வேகத்தை அடைவாங்க. அப்ப காரு கூட சடனா எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, ஃபுல் ஸ்பீட்ல போக முடியாது. அப்ப 0ல இருந்து ஆரம்பிச்சு 1, 2, 3, 4 போற மாதிரி. அப்ப நம்மள நீளம் தாண்டுதல் அப்படின்னும் போது நம்ம ஓய்வுல இருக்க நம்ம இயக்கத்துக்கு கொண்டு போறதுக்கு சிறிது தூரம் ஓடி நம்ம தாண்டும் போது தான் கரெக்டா இருக்கும். ஓடும் வகையில் வலை வலைப்பாதையில்
ஒரு பக்கமாக சாய காரணம் திசை காரண நிலைமம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து விழும் இலைகள் பழுத்த பின் விழும் பழங்கள் இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்துக்கு எடுத்துக்காட்டு. நம்ம என்ன பண்ணோம், ஏகத்துக்கு கொண்டு போயிடும், நம்ம கையை எடுத்துறோம். ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆயிட்டு இருக்கோம் அப்படின்னா பழுத்த பழங்கள் பாத்தீங்கன்னா அப்ப இயக்கத்துக்கு நம்ம கொண்டு போனதுக்கு அப்புறம் உடனே அது வந்து ஓய்வுக்கு வருமானம் வராது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வருது அப்படிங்கிறோம். இப்ப கடல் மட்ட அளவில் பாதரசத்தின் அழுத்தம் எவ்வளவுனா 760 மில்லிமீட்டர் எடுக்கணும். அப்ப கடல் மட்ட அளவில் பாதரசத்தின் அழுத்தம் அந்த மாநில வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது 1013 மில்லி பார்னு சொல்லி மெஷர் பண்ணுவோம். ஆனா பாதரசம் அழுத்தம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 760 மில்லிமீட்டர் அப்படிங்கும். இப்ப திரவ தம்பத்தில் உள்ள பாதரசம் மீது காற்று செலுத்தும் அழுத்தத்தின் எண் மதிப்பு ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். அப்ப திரவ தம்பத்துல அந்த பாதரசம் மீது அழுத்தம் 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர்னு சொல்லுவோம், அதை ATM அப்படின்னு கருதப்படுகிறது. அப்ப பாதரசத்தோட அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா நமக்கு தெரியும் 13600 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு. இப்ப அடர்த்தி அப்படின்னும் போது நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட், அடர்த்தி அப்படின்றது வந்து பருமன் அடர்த்தி அப்படின்றது நிறைவை பருமன் அப்படின்னு நம்ம எழுதுவோம். திருப்பி எழுதிடும், இடமும் கம்மியா இருக்கு. அப்ப அடர்த்தி அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவை பருமன் அப்படின்னு எழுதும். அப்ப நிறையோட அலகு என்ன அப்படின்னா வந்து கிலோகிராம், பருமனுடைய அலகு என்ன அப்படின்னா வந்து மீட்டர் கியூப். ஏன்னா பருமன் அப்படின்னும் போது நீளம் அகலம் உயரம் சொல்லிட்டு மூணுமே நமக்கு வரும் வந்து. சோ அப்ப நம்ம எப்படி எழுதணும், கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னா அது m⁻³ அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சொல்லக்கூடிய பாதரசத்தின் அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துலயும் நம்ம வந்து m⁻³ அப்படின்னு நம்ம போட்டதுனால பார் வந்து போட முடியாது, அதனால இதையும் நம்ம அழிச்சிடறோம். ஓகே, அடுத்து அழுத்தம் அப்படின்றது நம்ம விசை அப்படின்ற தலைப்பிலேயே வந்து நம்ம அழுத்தம்னா என்ன, P = h ρg அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஹெச்னா உயரம், ரோனா வந்து அடர்த்தி, ஜீனா வந்து புயிர்ப்பு முடுக்கம் அப்படின்னு பார்த்திருந்தோம் வந்து. இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு h உயரம் வந்து அந்த பாதரச தம்பத்தோட உயரம் வந்து 760 அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அப்புறம் அதோட அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா 13600 அப்படின்னு பார்த்திருந்தோம். புயிர்ப்பு முடுக்கம் வந்து 9.8. இதெல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1.013 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதே வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு சொல்றோம். இப்ப பார் அப்படின்றது மற்றொரு அழகா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். வளிமண்டல அழுத்தத்துக்கு நம்ம பார் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அழுத்தம்னா பாஸ்கல், வளிமண்டல அழுத்தம்னா பார் அப்படின்னு யூஸ் பண்றோம். அப்ப அதிகமான அழுத்த மதிப்புகளை குறிப்பிட இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ 1 பார் அப்படின்னா என்னன்னா 10⁵ பாஸ்கல் வந்து குறிக்குது அப்படின்னு. 1,00,000 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் நம்ம ஏற்கனவே பார்த்தா அதை வளிமண்டல அழுத்தம் பார்க்கிறோம். சோ அதை குறிக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்துறோம். அப்ப 1 அட்மாஸ்பியரிக் பிரஷர் ஒரு வளிமண்டல அழுத்தம் அப்படின்னும் போது 1.013 பார் கிலோ பாஸ்கல் அப்படின்னு பாக்குறோம். அல்லது 1.013 × 10⁵ அளவில் அப்படின்னு மதிப்பிடலாம். அதே வந்து பார் இல்லாம வெறும் கிலோல மட்டும் சொல்லணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 101.3 கிலோ பாஸ்கல் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வழக்கமா கேட்கறது 1.013 அப்படின்றது கேட்பாங்க, அல்லது 1,00,000 நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து சில முக்கியமான புத்தகங்கள் வந்து பார்க்க போறோம். சோ நோவம் ஆர்கானம் அப்படின்ற புத்தகம் அப்படின்னு பார்க்கிறோம். இது யார் எழுதுனா சர் பிரான்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா பேகன் வந்து எழுதினாரு. சோ நோவம் ஆர்கானம். அதே மாதிரி 2 சீஃப் வேர்ல்டு சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கும்போது தவறாவோட படிச்சிருவோம், அதனால நான் எழுதி போட்டுறேன். சோ அப்ப 2 சீஃப் வேர்ல்டு சிஸ்டம்ஸ். அடுத்து பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா நூல் அப்படி பார்க்கலாம். இதை பத்தின குறிப்பு கூடுதலா இந்த புக் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்றது என் நோட்டை நான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கேன். சோ அந்த இதை கூட நீங்க பார்க்கலாம், பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் நோட்ல. சோ இவர் வந்து நோவம் ஆர்கானம் அப்படின்றது எழுதினது வந்து ஆங்கிலேய தத்துவ ஞானி சர் பிரான்சிஸ் பேகன் அப்படின்னு பாக்குறோம். சோ இவர் வந்து 1620 எழுதும் போது அறிவியலின் புதிய கருவி அப்படின்றத அந்த நோவம் ஆர்கானம் அப்படின்றத அதுக்கான மீனிங் அப்படின்னு பாக்குறோம். இதோட முக்கிய சிறப்பம்சங்கள் அப்படின்னும் போது வந்து அரிஸ்டாட்டின் பழைய தர்க்க முறையிலான சிலாதிசம் இருக்குல்ல, சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா அறிவியல் ஆய்வுகளுக்கு தூண்டல் முறைனா இண்டக்டிவ் ரீசனிங் சொல்லி அதை பயன்படுத்தி இவர் இந்த புத்தகத்தை வந்து எழுதினாரு அப்படிங்கிறோம். சோ அப்ப நிறைய விஷயத்தை வந்து எக்ஸ்பெரிமெண்டா தான் இவர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல கன்க்ளூட் பண்றாரு அப்படிங்கிறோம். சோ அதனால மிகப்பெரிய ஒரு புரட்சியா வந்து இருக்கு. அதனால அறிவியலின் புதிய கருவி சொல்லிட்டு நம்ம இதை வந்து சொல்றோம். அடுத்த புக் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா 2 சீஃப் வேர்ல்டு சிஸ்டம்ஸ் கலீலியோ கல்வியை வந்து எழுதினார். இந்த புத்தகம் அப்படின்றது வந்து அதுவும் 1532 வந்து பாத்தீங்கன்னா வெளியாகுது அப்படின்னு பாக்குறோம். இது சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்க்கும் கோப்பர்னிக்கஸின் கொள்கை அப்படின்னு நமக்கு தெரியும், சூரிய மைய மாதிரின்னு சொல்லியும். சோ அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த நூல் வந்து ஆதரிக்குது அப்படின்னு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா பூமி நிலையாக இல்லை அப்படின்னு கருத்து வந்து சொல்றாரு. அதனால இந்த
புத்தகத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த கத்தோலிக்க திருச்சபை இருக்குல்ல, அவங்க வந்து தடை விதிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அடுத்து பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா அப்படின்னு நூல் வந்து யார் எழுதுனா சார் ஐசக் நியூட்டன் வந்து எழுதினாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த நூல் அப்படின்றது வந்து என்னன்னா இதை வந்து ஸ்பான்சர் பண்ணது யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு உதவுனவர் அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எட்மண்ட் ஹாலி அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப எட்மண்ட் ஹாலி தான் நிதியுதவியோட இதுல அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க. அதான் ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னு பாக்குறோம். இது வந்து இயற்பியலின் பாரம்பரிய இயக்கவியல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 3 விதிகள் அப்படின்னு நம்ம இப்ப ஆரம்பிச்சோம். அந்த முதல் விதி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஈர்ப்பு விதி அப்படின்றதையும் நியூட்டன் கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதுவும் வந்து இந்த நூல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காருங்க. அப்ப நியூட்டனுடைய 3 இயக்க விதிகளும் சரி, அந்த பொது ஈர்ப்பு விதி இது வந்து எந்த புத்தகத்துல அவர் வந்து குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபியா மேத்தமெட்டிக்கா அப்படின்ற நூல் அப்படின்னு பார்க்கிறோம். அதனால நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து கணத்தாக்கு விசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக குறைந்த கால அளவில் வந்து மிக அதிக அளவு செயல்படும் விசை தான் கணத்தாக்கு விசை. அப்ப குறைந்த காலமா இருக்கும், அதிக அளவில் விசை. அப்ப காலம் இருக்கு, விசை இருக்கு, அப்ப ரெண்டுமே இருக்கு. அப்ப கணத்தாக்கு விசைனா நம்ம சிம்பிளா என்ன பண்ணிடலாம், அதுக்கான சமன்பாடு எழுதிட்டு போயிடலாம். கணத்தாக்குனா ஜே வந்து விசை எஃப், காலம் வந்து டி. அப்ப எஃப் ஜே ஈக்குவல் டு எஃப் இன்டு டி அப்படின்னு நம்ம போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அப்ப குறைந்த காலத்துல செயல்படக்கூடியதா இருக்கு கணத்தாக்கு விசை அப்படிங்கிற. அப்ப நம்ம இந்த கணத்தாக்கு அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் மட்டும் நம்ம கணத்தாக்கு விசை அப்படின்னு எடுக்கும் போது வந்து அப்ப நம்ம ஜே பை டி அப்படின்னு வரும். அந்த ஜே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா பி அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். சோ இது நமக்கு என்ன தேவைன்னா இந்த கணத்தாக்குனா என்ன அப்படின்னா வந்து ஃபோர்ஸ் இன்டு டைம் அப்படின்னு பார்க்கணும். அதாவது விசை இன்டு காலம் அப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கணும். சதியம் பண்ண கணத்தாக்கு என்பது உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவாகும். உந்த மாறுபாடு அப்படின்னும் போது என்னன்னா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப கணத்தாக்கு விசை அப்படின்னும் போது உந்த விசை தான் அங்க வந்து செயல்படுது. அப்ப உந்த மாறுபாடு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்றோம்னா எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏ அப்படிங்கிறோம். சோ அதுக்கு ஒரு சமமான ஒரு அளவா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் அலகு கிலோகிராம் மீட்டர் பை வினாடி அப்படின்னு பாக்குறோம். சோ அந்த மீட்டர் பை வினாடி அப்படின்றது -1 அப்படின்றது வரும். சோ அல்லது நியூட்டன் வினாடி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப கணத்தாக்கு விசை அப்படின்னும் போது அந்த ஃபோர்ஸ் இருக்கு, அதனால நம்ம இந்த இடத்துல என்ன போட்டுறோம் அப்படின்னா நியூட்டன் போட்டுறோம். சோ அதுக்கு அடுத்து காலம் இருக்கு, வினாடி இருக்கு, அதனால வந்து செகண்ட் போட்டுறோம். அப்ப நியூட்டன் வினாடி அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அலகு கூட நம்ம குறிப்பிடலாம் கணத்தாக்குக்கானது. கணத்தாக்கு விசைனா அந்த விசை செயல்படக்கூடியது அப்படின்றது வந்து குறைந்த காலத்துல அப்படின்னா அதுதான் வந்து கணத்தாக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அடுத்து வந்து கணத்தாக்கு அப்படின்னு கீழ்கண்ட இரு வழியில் நம்ம பார்க்கலாம். ஒண்ணு பொருளின் மோதல் காலம் குறையும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகமாகும். இப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா காலம் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா கணத்தாக்குவோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு. அப்ப உதாரணத்துக்கு ஒரு புல்லட் எடுத்து ஒரு கன் எடுத்து ஃபயர் பண்றாங்க. ஃபயர் பண்ணும்போது அந்த புல்லட் வந்து அதிவேகத்துல போகுது, காலம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப அதனோட தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதே மாதிரி ஒரு ராக்கெட் லான்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா கன் எடுத்து ஃபயர் பண்றாங்க. அப்ப அந்த ராக்கெட்டை லான்ச்சர் வந்து லான்ச் பண்ணுது அப்படின்னு அது அதிவேகத்துல வந்து பயணிக்குது. அப்ப அதனுடைய தாக்கம் வந்து அதிகமா இருக்கும். அப்ப அதிவேகத்துல பயணிச்சா தாக்கம் அதிகமா இருக்கும். இப்ப டென்னிஸ் விளையாடிட்டு இருக்காங்க, அந்த பந்தை வந்து வேகமா அடிக்கிறாங்க. அடிக்கும் போது அதிக வேகத்துல அந்த பந்து வருது அப்படின்னா அதோட தாக்குதல் அதிகமா இருக்கும். ரொம்ப ஸ்லோவா இருந்தா தாக்குதல் கம்மியா இருக்கும். அப்ப பந்து மெதுவா வந்து விழுந்தது அப்படின்னா அதுல தாக்குதல் அப்படின்னு அதிக காலம் எடுத்துக்கும். அப்ப தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும். குறைந்த காலம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா வந்து அதிக தாக்குதல். அப்ப காலம் அப்படின்றது குறையும் பொழுது என்னது கணத்தாக்கு விசையின் மதிப்பு எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் போது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு குறையும். முதல் கால மதிப்பு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னும் போது என்னன்னா அதனோட தாக்குதல் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு அதான் அது நடத்தும். கிரிக்கெட் வீரர் தன் மட்டையில் பந்தை அடிக்கும் போது மட்டை பந்தின் மீது செலுத்துவது கணத்தாக்கு விசை. அப்ப கிரிக்கெட் பேட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். அப்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து அடிச்சாங்க அப்படின்னா பால் வந்து அதிவேகத்துல போகும். ரொம்ப ஸ்லோவா எடுத்துட்டு போய் டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னா பால் வந்து ஸ்லோவா போகும். அப்ப எவ்வளவு வேகமா அடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் என்ன இருக்குன்னா அந்த பந்து வந்து வேகமா பயணிக்கிறது அப்படின்றது அது இருக்கு. கணத்தாக்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து உந்தம் அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லணும்னா இப்ப உந்தமும் உந்த மாறுபாட்டு வீதமும் வேற. உந்த மாறுபாட்டு வீதம் தான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னா விசையா வந்து மாறுது. உந்தம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னா அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்குன்னா அதுக்கு ஒரு நிறை இருக்கும். அப்ப பொருளின் நிறை எம் அப்படின்னு எடுத்துப்போம். அதை இப்ப நம்ம வந்து குறிப்பிட்ட திசைவேகத்துல வந்து போகுது அப்படின்னா வி. அப்ப அந்த நிறையும் அந்த திசைவேகத்தையும் நம்ம பெருக்கணும்னா அதுதான் வந்து நமக்கு உந்தம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பி ஈக்குவல் டு எம் இன்டு வி அப்படின்னு பார்க்கிறோம். அதான் உந்தம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நிறைக்கும் மற்றும் அதன் திசைவேகத்துக்கு ஆகியவற்றுக்கு பெருக்கல் பலன் தான் உந்தமா வந்து மாறுது. உந்தத்திற்கான எண் மதிப்பும் திசையும் உண்டு. அப்ப திசை ஏன் வருது அப்படின்னா அதுல வந்து திசை வேகம் இருக்கனால திசை வந்துருது. அதனால அது என்ன சொல்லணும்னா ஒரு வெக்டார் அளவு. ஸ்கேலார் அளவுனா அதுல வந்து என்ன இருக்கணும் எண் மதிப்பு மட்டும் தான் இருக்கும், திசை இருக்காது. அப்ப திசை இல்லாம இருந்ததுன்னா அது ஸ்கேலார் ஆகும், திசை இருந்ததுன்னா அது வெக்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப உந்தத்தின் திசையானது திசை வேகத்தின் திசையிலேயே அமையும் அப்படிங்கிறோம். அப்ப நம்ம ஒரு துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த துப்பாக்கில இருந்து வெளியேறக்கூடிய அந்த குண்டு அப்படின்றது எந்த டைரக்ஷன்ல நம்ம வந்து அதை ஃபயர் பண்றோமோ அந்த டைரக்ஷன்ல தான் அது வந்து பயணிக்கும் அப்படிங்கிறோம். சோ அப்ப உந்தம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன இருக்கு, இந்த திசை இருக்கு, எண் மதிப்பு இருக்கு.
அப்படிங்கிறோம். அப்ப உந்தம் அப்படின்னாவே m × v ஞாபகம் வச்சுக்கணும். mனா நிறை, அந்த v திசைவேகம். அப்ப நிறைக்கான அலகு என்ன அப்படின்னா கிலோகிராம். அந்த திசைவேகத்துக்கான அலகு நம்ம என்ன சொல்லணும், இடப்பெயர்ச்சி பை காலம். அப்ப இடப்பெயர்ச்சினா மீட்டர், காலம்னா செகண்ட். அப்ப மீட்டர் s⁻−1, கீழே இருக்க s மேல போயிடும் அப்படிங்கிறோம். சோ அப்ப பாகுத்தன்மை என்பது ஒரு போக்குவரத்து நிகழ்வு, இதில் உந்தம் கடத்தப்படுகிறது அப்படிங்கிறோம். உந்த பரிமாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். உந்த பரிமாற்றம் திசைவேக சாய்வு கொண்ட ஒரு திரவத்தின் வேகமாக நகரும் அடுக்குகள், மூலக்கூறுகள், இடைவினைகள் மூலம் அருகில் உள்ள மெதுவாக நகர அடுக்குகளுக்கு உந்தத்தை மாற்றுகின்றன. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப ஒரு ரிவர் இருக்கு ஃப்ரெண்ட், அந்த ஆறு இருக்கு. அந்த ஆற்றுல இந்த நீர் ஓடுது. அப்படி ஓடும் போது மேல இருக்கக்கூடிய நீர் வேகமா போகும், தடை கம்மியா இருக்கும். கீழே இருக்க நீர் பாத்தீங்கன்னா தரைப்பரப்புல கொஞ்சம் ஸ்லோவா போகும். அப்ப இந்த நீரை பிடிச்சி இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறோம். அப்ப ஒவ்வொரு நீர் பரப்புக்கும் இடையில அடுக்குகள், மூலக்கூறுகள், இடைவெளிகள் பிரியும் பொழுது அப்ப மெதுவாக நகரம் அடுக்குகள் உந்தத்தை மாற்றுகின்றன. அப்ப வேகமா போறது மெதுவா இருக்கிறது மேல செயல்படும், மெதுவா போறது வேகமா இருக்கிறது செயல்படும். அந்த மாதிரி மாறி மாறி செயல்படுறது அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம், உந்த பரிமாற்றம் அப்படிங்கிறோம். இப்ப பாகுத்தன்மை அப்படின்றது நம்ம ஏற்கனவே பாகியல் தன்மை அப்படின்றது நம்ம எந்திரவியல் அப்படின்னு டாபிக்ல படிச்சோம். அப்ப திரவ மூலக்கூறுகளுக்கு இடையே பாத்தீங்கன்னா இந்த ஒரு இயக்கம் இருக்கும், இந்த உராய்வு இருக்கும். அந்த உராய்வு தான் என்ன பண்ணுன்னா, அது அதனுடைய வேகத்தை மட்டுப்படுத்துறது. இப்ப வலியுறது ரொம்ப ஸ்லோவா வலியுறது, தேன் அப்படின்னு பார்க்கிறோம். எண்ணெய் மெதுவா வலி அப்படின்னு பார்க்கிறோம். அது நீர் வேகமா ஓடும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். முடுக்கத்தின் அலகு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு முடுக்கம் அப்படின்னாவே திசைவேகம் பை காலம் அப்படின்னு பார்த்தோம். திசைவேகம்னா என்னது, மீட்டர் பை வினாடி அப்படின்னு பார்க்கிறோம். காலம் அப்படின்னும் போது அகைன் நமக்கு திருப்பியும் ஒரு வினாடி. அப்ப மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு இது s ஸ்கொயர் போட்டுருங்க, மேல கரெக்டா இருக்கு. மீட்டர் பை ஸ்கொயர். ஒரு இரட்டையின் திருப்புத்திறன் அப்படின்னும் போது இரட்டையின் திருப்புத்திறன் அப்படின்னும் போது அந்த இடத்துல நம்ம ஒரு விசையை செயல்படுத்தி அதை இயக்குறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப திருப்புத்திறன் அப்படின்னும் போது இப்படி நம்ம ரொட்டேட் பண்றோம் அப்படின்னும் போது என்னன்னா, அப்ப இந்த பாயிண்ட்ல இந்த பாயிண்ட்னா கலந்த தொலைவுனா மீட்டர் அப்ப அது மேல நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். அந்த அப்ளை பண்றது ஃபோர்ஸ், விசை. அப்ப நியூட்டன் மீட்டர் அப்படின்னு. அப்ப விசைக்கு நியூட்டனும், அது மாதிரி திருப்புத்திறனா தொலைவு அப்படின்றது பாத்தீங்கன்னா மீட்டர். அதனால திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல கண்டிப்பா இரட்டையின் திருப்புத்திறனா நியூட்டன் மீட்டர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல என்ன விசை இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம கொடுக்கப்படும் விசையினால அது நகருது. நகரும் போது தொலைவு, நீளம் அப்படி பார்க்கிறோம். நேரியல் உந்தம் அப்படின்னா ஒரு பொருளின் நிறை மற்றும் அதன் வேகத்தின் பெருக்கல். அப்ப நேரியல் உந்தம் அப்படின்னும் போது நிறையும் அதனுடைய வேகத்தின் பெருக்கம் அப்படிங்கும். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, திசை வேகம் போட்டோம். இங்க பாத்தீங்கன்னா வேகம் அப்படின்னு போடுறோம். சோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா நிறை இன்ட்டு வேகம் அப்படின்றது அதனுடைய பொருளா இருக்கு. அப்ப நிறை அப்படின்னும் போது நமக்கு கிலோகிராம் வந்துடும், வேகம்னா மீட்டர் பை செகண்ட் வந்துடும். ஆக மொத்தம் அதே யூனிட் தான் நமக்கு திருப்பி வருது அப்படி பார்க்கிறோம். F என்ற விசை T என்ற கால அளவில் ஒரு பொருளின் மீது செயல்பட்டால் ஏற்படும் மதிப்பு விசை மற்றும் கால அளவின் பெருக்கற்பலனுக்கு சமமாக இருக்கும். கனத்தாக்க பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அதுதான் இங்க வந்திருக்கு. மிதக்கும் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இது இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் இது இந்திரவியலே நமக்கு தொடர்புடையதுதான். மிதக்கும் பொருளின் மீது ஒரு திரவத்தால் செலுத்தப்படும் மேல் நோக்கிய விசை. இப்போ ஒரு பொருள் பந்து மிதந்துட்டு இருக்கு தண்ணியில. அப்ப அந்த பந்து மிதக்க காரணம் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா, அந்த திரவத்தால மேல் நோக்கி செலுத்தப்படும் ஒரு விசை தான் என்ன பண்ணா அந்த மிதப்பு விசை அப்படின்றது. அதனாலதான் அந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னா மேல் நோக்கி மிதக்குது. இந்த பொருள் இது மேல இன்னொரு விசை செயல்படும், அது என்னன்னா கிராவிட்டி ஜி. அப்ப மிதப்பு விசை அப்படின்றது அது மேல் நோக்கி தள்ளுது, கிராவிட்டி ஜி அது பிரிச்சு கீழ் நோக்கி இழுக்கு. அப்படி இழுத்தாலும் அது மிதக்குது அப்படின்னு. அப்ப அந்த மிதக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அடர்த்தி தான். அப்ப அடர்த்தி கம்மியா இருக்கிற பொருள் மிதக்கும், அடர்த்தி அதிகமா இருக்கிற பொருள் பாத்தீங்கன்னா மூழ்கும் அப்படின்னு. மொத்த வால்யூம் பருமனை பொறுத்து அது நம்ம பிக்ஸ் பண்ணோம். ஒரு குக்கர் உள்ள அழுத்தம் அப்படின்னு எடுக்கும்போது அதிகரிக்கும் போது அது நீர் மூலக்கூறுகள் மிகவும் இறுக்கமாக ஒன்றாக வைத்திருக்க கட்டாயப்படுத்துகிறது. அப்ப குக்கருக்குள்ள என்னன்னா அழுத்தம் அதிகரிக்கிறது. எப்ப அழுத்தம் அதிகரிக்கும் அப்படின்னா அப்ப திரவமா இருக்கிறது அந்த வெப்பத்தை பெற்று அது ஆவியா மாறும் பொழுது என்ன ஆகும்னா, அப்ப அதனுடைய பருமன் அதிகரிக்கும். அதிகரிக்கும் போது பருமன் அதிகரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இடம் இருக்காது. அப்ப அங்க அழுத்தம் அதிகமா இருக்கும். அப்ப நீர் மூலக்கூறுகள் பாத்தீங்கன்னா மிகவும் இறுக்கமாக ஒன்றாக வைத்திருக்கும். இதனால் அழுத்தத்தை கடந்து கொதிக்க அதிக வெப்பநிலை தேவைப்படுகிறது. அப்ப இந்த அழுத்தம் அதிகரிக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய நீர் கொதிக்கணும் அப்படின்னா அதிக வெப்பநிலை. அப்ப 100 டிகிரில நீர் பாத்தீங்கன்னா நமக்கு கொதிக்கணும் அப்படின்னு 100 டிகிரி செல்சியஸ்ல குக்கர்ல 110 டிகிரில கொதிக்குது. அப்படி கொதிக்கிறதுனால என்ன ஆகுது, இன்னும் அதிக அளவு வெப்ப ஆற்றல் அப்படின்றது அந்த குக்கர்ல இருக்கு. அப்ப அந்த ஆற்றலை பயன்படுத்தி என்ன பண்ணா நம்ம குக்கர்ல போடக்கூடிய காய்கறிகள், நம்ம என்ன சமைக்கணும், பருப்பு எல்லாமே வேக வைக்கிறதுக்கு நமக்கு வசதியா இருக்கு. இந்த அதிக கொதிநிலை நீராவி உணவு வெப்பத்தை வேகமாக மாற்ற அனுமதிக்கிறது. இதன் விளைவாக விரைவான சமையல் நேரம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்ப விரைவா சமைக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இப்ப வளிமண்டல அழுத்தத்துல நீர் கொதிக்கிறது 100 டிகிரி செல்சியஸ்ல குறையும். அதே குக்கருக்குள்ள 110 இருக்கும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இயக்கத்திற்கான இரண்டாம் விதி, நியூட்டனுடைய இரண்டாம் விதி அப்படிங்கிறோம். சோ அப்ப பிரின்சிபியா மேத்தமெட்டிக் அப்படின்னு புத்தகத்துல இதை குறிப்பிட்டார் அப்படின்னு பார்த்தோம். புக் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நியூட்டனின் இரண்டாம் இயக்க விதி படி என்ன,
மாறுபாட்டு வீதம் வந்து சமமற்ற விசைக்கு நேர்த்தகவில் அமைவதோடு அவ்விசையின் திசையிலே அமையும். இதுல வார்த்தையில ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு யோசிக்க சிம்பிள் தான். இப்ப மாறுபாட்டு வீதம் அப்படின்னா உந்த மாறுபாட்டு வீதம். ஏற்கனவே நம்ம உந்தம்னா பார்த்தோம், என்ன பார்த்தோம், P = M × V ன்னு பார்த்தாச்சு. இதுதான் வந்து நம்ம உந்தம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்ப மாறுபடுது அப்படின்னும் போது என்னன்னா, இப்ப நிறை வந்து மாறாது, அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த திசைவேகம் வந்து மாறுபடுது. அப்ப திசைவேகம் எப்படி மாறுபடுது அப்படின்னா காலத்தை பொறுத்து மாறுபடும். அப்ப திசைவேகம் காலத்தை பொறுத்து மாறுபட்டால், அதாவது v/time வந்து அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் வந்து ஏன்னு சொல்லுவோம் வந்து. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னும் போது அங்க என்னவா மாறுது அப்படின்னா நிறை அப்படியே தான் இருக்க போகுது. இப்ப காரோட நிறை மாறவே மாறாது. ஆனா அதன் மீது செயல்படக்கூடிய வந்து ஃபோர்ஸ் விசை கொடுக்கக்கூடிய அந்த விசையினால என்ன ஆகுதுன்னா அந்த திசைவேகம் அதிகரிக்குது. இப்ப கார் வந்து 1 m/s அப்படின்ற திசைவேகத்துல இருக்கு, அடுத்து 2 m/s இருக்கு, அடுத்து 3 m/s இருக்கு. அப்ப கார் வந்து பேட்டரி வந்து நமக்கு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல காரை தள்ளி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப காரோட திசைவேகம் வந்து 1 m/வினாடி, 2 m/வினாடி, 3 m/வினாடி போகும்போது ஒரு கட்டத்துல கார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. அப்படி கார் ஸ்டார்ட் ஆன உடனே கார் மூவ் ஆகுது. அப்ப இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதான் முடுக்கம் அப்படின்னா. அந்த முடுக்கத்துக்கான குறியீடு என்னன்னா ஏ. அப்ப காரோட நிறை மாறவே போறதுல எம் அப்படியே தான் இருக்க போகுது. ஆனா அது வந்து முடுக்கம் அடைய வைக்கிறோம் அப்படிங்கிறோம். அப்ப விசை என்பது வந்து பாத்தீங்கன்னா நிறை இன்டு முடுக்கம் அப்படிங்கிறோம். அப்ப ஒரு விசையால என்னன்னா ஒரு நிறை கொண்ட பொருள் வந்து முடுக்கம் பெறுகிறது அப்படிங்கிறோம். அப்ப அந்த எம் இன்டு ஏ அப்படின்னு மாறும்போது நம்ம எப்படி சொல்றோம்னா இந்த ஏக்கு என்ன சொல்றோம் உந்த மாறுபாட்டு வீதம் அப்படின்னு. அப்ப இங்க டைம் அப்படின்றது புதுசா ஆட் ஆகுது. அப்ப நம்ம வெறும் உந்தம் அப்படின்னா P = M × V போடுவோம். என்னன்னா காலத்தின் காரணமாக இந்த மாறுபடுது. அப்படி மாறுபடும் போது அப்ப இந்த v/t அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னு போட்டலாமா. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இது எதனால இந்த மாறுபடுது வெலாசிட்டி அப்படின்னா வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால. அப்ப F = M × A அப்படி சொல்லிட்டு நம்ம கடைசியா வந்து அதுக்கான ஈக்குவேஷனா சமன்பாடை நம்ம கன்க்ளூட் பண்றோம். அப்ப நியூட்டனின் இரண்டாம் விதி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய கீவேர்டுனா உந்த மாறுபாட்டு வீதம். சமமற்ற விசைக்கு அப்படின்னா விசை என்னது நம்ம தள்ளுறதுனால கார் மூவ் ஆச்சுன்னா நம்ம சமமற்ற விசை. சமமான விசைனா காரை தள்ளுறோம் கார் நகரவே இல்லை அப்படின்னா சமமான விசையாகும். அப்ப நம்ம ஒரு பொருளை வந்து இயக்கத்துக்கு கொண்டு போக முடியல ஓய்வு நிலையில இருந்து அப்படின்னா நம்ம விசையை அது சமன் செஞ்சுட்டு அப்ப சமமான விசை. நம்ம அந்த பொருளை இயக்கத்துக்கு கொண்டு போயிட்டோம்னா நம்மளுடைய விசை என்ன சொல்லணும்னா சமமற்ற விசை. அப்ப நம்மளால அந்த காரை மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சமமற்ற விசையா வந்து மாறுது. நியூட்டனின் இரண்டாம் விதி இந்த விதி விசையை முடுக்கத்துடன் தொடர்பு படுத்துகிறது அப்படிங்கிறோம். அதான் நம்ம M × A அப்படிங்கிறோம். ஏவோட தொடர்பு படுத்துது அப்படிங்கிறோம். M நிறை கொண்ட ஒரு பொருள் U அப்படின்ற தொடக்க திசைவேகம் வந்து ஆரம்ப திசைவேகம் வந்து U1 1 m/s வந்து நேர்கோட்டில் இயங்குவதாக கருதும். அதன் மீது F என்ற மாறாத விசை செயல்படும் பொழுது என்னதுன்னா அதனுடைய திசைவேகம் அதிகரிக்கிறது, அதான் முடுக்கம் அடைகிறது அப்படின்றோம். அப்ப V என்ற இறுதி திசைவேகத்தை அடைகிறது அப்படிங்கிறோம். அப்ப பொருளின் தொடக்க உந்தம் அப்படின்னு பார்க்கும்போது MU அப்படின்னு இருக்கு, அதே பொருளின் இறுதி உந்தம்னா MV இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா MV - MU அப்படின்னு போறோம். அப்ப M காமனா வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா V - U தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறோம். அப்ப V - U அப்படின்னும் போது உந்த மாறுபாடு எதை அடிப்படையில் வச்சிடும் காலத்தை அடிப்படையாக வச்சு தான் சொல்றோம். அப்ப காலம் கீழே வந்து போட்டுரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் ஃபைனலா அப்படின்னா M தனியா வெளியே எடுத்தாச்சு V - U / T. நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்தோம். அப்ப A = அப்படின்னும் போது V - U/T அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். அப்ப அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இந்த A = V - U/T அப்படின்னு போட்டீங்கன்னா F ப்ரொபோர்ஷனல் MA F = K. Kனா அந்த கான்ஸ்டன்ட் மாறிலி அப்படின்னு சொல்லி மாறவே மாறாது, எப்பவுமே M × A தான் இருக்கும். இத மதிப்பு 1. ஆனா அதை தூக்கிட்டோம்னா ஃபைனலா நம்ம F = MA அப்படின்னு நமக்கு கிடைக்குது. M என்னது கிலோகிராம், ஏனா வந்து முடுக்கம், புவியீர்ப்பு முடுக்கம் மீட்டர்/வினாடி ஸ்கொயர் சொல்லுவோம். அப்ப வினாடி ஸ்கொயர்னா மேல வந்துச்சுன்னா S⁻⁻2 அப்படின்னா இதை நம்ம சிம்பிளா என்ன சொல்றோம் நியூட்டன் தான் விசையை பத்தி சொன்னனால ஒரு நியூட்டன் அப்படின்ற குறியீடுல குறிப்பிடும். நியூட்டன்னா N அப்படின்ற கேபிட்டல் சிம்பல் தான் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறோம். சோ அப்ப நியூட்டனின் இரண்டாம் விதி அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்து நியூட்டனின் மூன்றாம் விதி அப்படின்னு எடுத்துக்கும் போது அது மூன்றாவது விதிப்படி இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர் திசையில் அப்படின்ற கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வினை எதிர்வினை ஒரே மாதிரி இருக்கா. இப்ப நீங்க நடக்கிறீங்கன்னா வினை என்னன்னா பின்னோக்கி தள்ளுறது வந்து தரைய தள்ள முயற்சி பண்ற, அதனால நம்ம முன்னோக்கி போறோம். அப்போ ஒரு படகுல இருந்து நம்ம வந்து கரைக்கு வரோம் அப்படின்னும் போது என்னன்னா அப்ப படகை பின்னோக்கி தள்ளாதான் நம்ம கரைக்கு வந்து முன்னாடி வரும். ராக்கெட் வந்து எரிபொருள் எரிந்து கீழ் நோக்கி அதை தள்ளும் பொழுதுதான் என்னன்னா அது மேல் நோக்கி எழும். பறவை வந்து தன்னுடைய இறகை விரித்து என்ன பண்ணணும்னா கீழ் நோக்கி காற்றை அழுத்தும் போது அது மேல் நோக்கி எழும். அப்ப வினை எதிர்வினை அப்படின்னு இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்னா எதிரெதிர் திசையில செயல்படும் அப்படின்றத பாயிண்ட். அப்ப வினை எதிர்வினைன்றது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த வினைக்கும் எதிர்வினைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திசை அப்படின்னா எதிரெதிர் திசைன்னு. வினையும் எதிர் திசையும் வேறுபட்ட பொருளின் மீது வேறுபட்ட பொருள் அப்படின்னா வந்து இப்ப தரை நோக்கி என்ன எரிபொருள் எரிஞ்சு வெளியே வரும்.
அது மேல் நோக்கி வானத்தை நோக்கி ராக்கெட் வந்து மேல போறது. அதுதான் பறவை பறக்கும் போது கீழ் நோக்கி வந்து தள்ளும் போது தரை நோக்கி காட்டுறோம், வானத்தை நோக்கி வந்து மேல் நோக்கி பறக்கிறது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படி பார்க்கலாம். இப்ப துப்பாக்கி சுடும் பொழுது வந்து குண்டு அதிக விசையுடன் முன்னோக்கி பாய்வது அப்படின்றது வினையாக இருக்கு, குண்டு வெளியே போறது. இதற்கு சமமான எதிர் விசையுடன் குண்டு துப்பாக்கி பின்னோக்கி தள்ளும் அப்படிங்கிறோம். அப்ப வினை எதிர்வினை சமம் அப்படின்னா துப்பாக்கி குண்டு என்ன பண்ணுதுன்னா ஒருத்தருடைய போயிட்டு உடல்ல துளைச்சு அவருக்கு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்திடுது. ஆனா சுடுறவருக்கு எந்த வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 20 கிராம் தான் இருக்கும் அந்த துப்பாக்கி குண்டு. அதன் மீது செயல்படும் போது அது அதிக திசை வேகத்துல போகுது. இப்ப நம்ம கனத்தாக்கு அப்படி நம்ம சொல்லும் போது என்னன்னா காலம் கம்மியா இருந்தா தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப கம்மியான நேரத்துல வந்து பயணிச்சுது அப்படின்னா அதிகப்படியான தாக்குதல் ஏற்படுத்தும் நம்ம பார்த்தோம். அப்ப துப்பாக்கி குண்டு என்ன பண்ணுதுன்னா கம்மியான நேரத்துல அதிக திசை வேகத்துல பயணிக்குது அப்படின்னா அப்ப 100 மீட்டர் பெர் வினாடின்ற வேகத்துல அது பயணிக்கும். 20 கிராம் அப்படின்றதுனால நம்ம கொடுக்கக்கூடிய அந்த விசை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த குண்டு அதிக வேகத்துல பயணிக்கும், அதை திசை வேகம். இப்ப அதே வந்து எதிர்வினை அப்படின்னு பார்க்கும்போது துப்பாக்கி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து 2000 கிலோகிராம், அது 2000 கிராம் இருக்கும். அது 20 கிராம், இது 2000 கிராம். அப்ப 2000 கிராமுக்கு நம்ம கொடுக்குற விசை எப்படி என்ன பண்ணணும்னா அது ஜஸ்ட் ஒரு ஜர்க்கு மட்டும் தான் நமக்கு இருக்கும். அதுவும் 2 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்றதுலாம் இருக்கும். அப்ப வினை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி குண்டு வந்து பயணிக்கிறது. எதிர்வினை என்னன்னா துப்பாக்கியின் பின்னியக்கம். ஆனா பின்னியக்கத்துல ஏன் பாதிப்பு ஏற்பட மாட்டேங்கிறது அப்படின்னா அது வினையில செயல்படக்கூடியது வெறும் 20 கிராம் குண்டு மேலதான் செயல்படுது. அது எதிர்வினை அப்படின்னா துப்பாக்கி 2000 கிராம் அப்படின்னு பாக்குறோம். அப்ப 2 கிலோகிராம் இருக்கு, அது 20 கிராம் இருக்கு. அப்ப இன்னும் ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு சாதாரணமா ஒரு பந்து இருக்கு, எடை குறைந்த பந்து இருக்கு, அதை நீங்க உதச்சிங்கன்னா என்ன பண்ணா சுலபமா இருக்கும், அதிக தூரம் போகும். அதே வந்து எடை மிகுந்த ஒரு பந்து இருக்கு அப்படின்னு உதச்சிங்கன்னா என்னது அப்படி நகரும். அப்ப இந்த இடத்துல நகர்றது தான் என்னன்னா துப்பாக்கி, பறந்து போறது தான் என்னன்னா புல்லட். அப்படின்னு இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்ப நமக்கு பாதிப்பை ஏன் ஏற்படுத்தாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நிறை வேறுபாடு. அப்ப துப்பாக்கி நிறை குண்டின் நிறையை விட அதிகமாக இருப்பதால் துப்பாக்கியின் முடுக்கம் குண்டின் முடுக்கத்தை விட குறைவாக உள்ளது. அப்ப துப்பாக்கியின் முடுக்கம் கம்மியா இருக்கு. குண்டு முடுக்கம் அடைகிறது 100 மீட்டர் பெர் வினாடி. ஆனா துப்பாக்கி வந்து 2 மீட்டர் பெர் வினாடி முடுக்கம் அடையுது. இப்ப ராக்கெட் எரிபொருள் எரிந்து கீழ் நோக்கி வருது, ராக்கெட் மேல் நோக்கி போறது. இப்ப படகு வந்து வரும்போது படகை பின்னோக்கி தள்ளாதான் அவர் முன்னோக்கி போக முடியும். நம்ம நடக்கிறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா நியூட்டனின் 3ஆம் விதி அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் நம்ம நடக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். அடுத்து நியூட்டனின் பொதிர்ப்பதி. அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை அவற்றின் நிறைகளின் பெருக்கற் பலனுக்கு நேர் விகிதத்தில் தொலைவின் இருமட்டுக்கு எதிர் விகிதத்தில் அமைந்த விசையுடன் ஈர்க்கிறது. இது நம்ம சண்டை வகுப்புல வந்து பெருண்டத்தின் இயல்புலையும் நம்ம படிச்சோம், விசையிலையும் படிச்சோம். அப்ப அண்டத்துல இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது M1 அப்படின்ற நிறை கொண்ட பொருள், அடுத்து M2 அப்படின்ற நிறை கொண்ட பொருள், ரெண்டும் ஒன்றை ஈர்க்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப M1 நிறை, இது M2 நிறை, இவற்றுக்கிடையே உள்ள தொலைவு நம்ம என்ன சொன்னோம் R அப்படின்னு சொன்னோம். இப்ப இதை வந்து நியூட்டன் விதி எப்படி கொடுக்கணும், F = அப்படின்னு பார்க்கணும். சோ இதுல வந்து ப்ரொபோர்ஷன் சிம்பல் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணா அவர் வந்து G அப்படின்றத வந்து யூஸ் பண்றாரு. அதுதான் வந்து என்னன்னா புவியீர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அண்டத்துல இருக்க புவியீர்ப்பு விசை அப்படிங்க. சோ அப்ப G × M1 M2 / R² அப்படிங்கலாம். சோ அப்ப F = G M1 M2 / R² வந்து ரெண்டுமே ஒண்ணுதான். கேபிட்டல் R ஸ்மால் r ஒண்ணுதான். ஆகும்போது தொலைவு வந்து R ல நம்ம கணக்கிடுறோம். நம்ம சென்டர் வகுப்புல இந்த இதே ஃபார்முலா எழுதி போட்டுருந்தேன். அப்ப M1 அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்னா இங்க வந்து பூமி நம்ம எடுத்துக்கோம், இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து நிலவுன்னு எடுத்துக்கோம். அப்ப நிலவும் பூமியும் ஒன்று என்ன பண்ண இருக்கும், அதாவது சூரியனும் பூமியும் கூட எடுத்துக்கலாம். அப்ப ஒன்றை இருக்கும் பொழுது அவற்றின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விதத்துல இருக்கும் விசை. ஆனா அது தொலைவு அதிகரிச்சுன்னா என்ன ஆகும், விசை குறையும் அப்படின்றதான் அதோட மீனிங். அப்ப தொலைவு அதிகரிச்சுட்டே போச்சுன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க விசை வந்து ஈர்ப்பு விசை குறைஞ்சிரும். பக்கத்துல வந்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப அதனால என்ன பண்ணனா அது வந்து எதிர்விதத்துல இருக்கு. அப்ப தூரம் அதிகரிக்க விசை அதிகரிக்கும்னா அதிகரிக்காது, ஈர்ப்பு விசை கம்மியாயிரும். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிட்டுனா ஈர்ப்பு விசை இருக்காது பெருசா. பக்கத்துல வர அப்ப தூரம் குறைஞ்சிட்டே வந்துச்சுன்னா ஈர்ப்பு விசை அதிகமாயிடும். அப்ப ஈர்ப்பு விசை வந்து எதிர்த்தகவலையும் அவற்றின் நிறை பெருசா இருந்ததுன்னா ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். அப்ப அவற்றின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்விதத்துல. அப்ப சைஸ் வந்து பெருசா இருந்தா ஈர்ப்பு விசை அதிகமா இருக்கும். அதனால அது நேர்விதத்துல போட்டிருக்கோம். F = M1 M2 அப்படின்னு போட்டிருக்கோம். அதே வந்து R² ஏன் கீழே போட்டோம் அப்படின்னா தூரம் அதிகமாச்சுன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ஈர்ப்பு விசை குறைஞ்சிரும். அப்ப விசை குறையுது, தூரம் அதிகரிக்கிறது. சப்போஸ் தூரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா விசை அதிகரிக்கும். அதனால நம்ம எதிர் தகவலை போட்டிருக்கோம். அப்ப எது நேர் தகவல் அப்படின்னா வந்து நிறைகளை நேர் தகவலும் அவற்றுக்கிடையே உள்ள தொலைவு வந்து எதிர் தகவலும் நம்ம போட்டு ஈர்க்கிறதுன்னு சொல்லிட்டு நியூட்டனின் ஈர்ப்பு விதி வந்து நம்ம சொல்றோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அதுதான் இங்கே இருக்கு பாத்தீங்கன்னா. F = G M1 M2 / R². இது நியூட்டனின் பொது ஈர்ப்பு விதி. இது மாறிலின்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் g அப்படின்னு போட்டா பூமியில, கேபிட்டல் G போட்டோம் அப்படின்னா வந்து இந்த பேரண்டத்துல யூனிவர்ஸ்ல படிக்கலாம். அப்ப கேபிட்டல் G அப்படின்னும் போது 6.67 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் அண்ட் கிலோகிராம் பர் மைனஸ் படிக்கலாம்.
ஸோ அப்போ அதற்கான அளவீடு என்ன அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அப்ப ஈர்ப்பு விசை அப்படின்னும் போது 2 பொருள்களை இணைக்கும் கோட்டின் வழியாக அமையும். இப்போ M1 M2 ரெண்டுமே 1 கிலோகிராம் இருக்கு, R வந்து 1 மீட்டர் இருக்கு அப்படின்னா அப்ப F = G அப்படிங்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து அப்ப விசை அப்படின்றது G வந்து இருக்கும். ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான் வந்து. இப்போ அப்படி அப்ளை பண்றீங்க வந்து M1 1 M2 1 R 1, அப்ப 1 1 எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா F = G தான் நமக்கு வரும் அப்படிங்கிறோம். அப்ப 1 மீட்டர் இடைவெளியில் வைக்கப்பட்டுள்ள 1 கிலோகிராம் நிறையுள்ள 2 பொருட்களின் மீது செயல்படும் ஈர்ப்பு விசை புது ஈர்ப்பு மாறிலியா வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ ஈர்ப்பு மாறிலி அப்படின்னும் போது நம்ம G மற்றும் புவியீர்ப்பு முடுக்கம் வந்து ஸ்மால் g அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். வந்து ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி அதுக்கான ஈக்குவேஷன் கேட்டோம்னா GM = GR². அந்த G அப்படின்றது என்னது? பொது ஈர்ப்பு மாறிலி அப்படிங்கிறோம். M அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூமியோட நிறை அப்படிங்கிறோம். R என்பது வந்து பூமியின் ஆரம் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப பூமி இருக்கு அப்படின்னா பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா R ஆரம் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பூமியோட நிறை வந்து நம்ம M எடுத்துக்கிறோம். அந்த ஸ்மால் g அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருக்கக்கூடிய புவியீர்ப்பு முடுக்கம், கேபிட்டல் G அப்படின்றது பொது ஈர்ப்பு மாறிலி அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள தொடர்பு கேட்டாங்கன்னா GM = GR² அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதுவும் நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ நம்ம இப்ப என்ன டாபிக் கம்ப்ளீட் பண்றோம் அப்படின்னா இயக்கம் அப்படின்ற தலைப்பு வந்து நம்ம நிறைவு செய்யறோம் அப்படி. சோ அதுக்கு அடுத்த தலைப்பு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆற்றல் அப்படின்ற தலைப்பு வந்து நம்ம அடுத்த காணொலியில படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அடுத்த காணொலியில நம்ம ஆற்றல் என்ற தலைப்புல சந்திப்போம். நம்ம ஏற்கனவே சொன்னதா ஒவ்வொரு தலைப்பு முடிஞ்ச உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னா போயிட்டு நம்ம ஆப்ல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இல்லைன்னா போஸ்டல் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். தினமும் வந்து ஈவினிங் வந்து உங்களுக்கான 7 to 8 வந்து மார்னிங் கிளாஸ் 6:30 கிளாஸுக்கான டிஸ்கஷனும் அதுக்கு அடுத்து 12 மணி கிளாஸுக்கான டிஸ்கஷன் அப்படின்றது 8 to 9 வந்து இருக்கு. அந்த டிஸ்கஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அதை முடிச்சுட்டு நீங்க அந்த ஒவ்வொரு தலைப்புமே தமிழ், பொது அறிவுல பொது அறிவியல்ல நம்ம இயற்பியல் நடத்திட்டு இருக்கோம். அந்த தலைப்பு அந்த கணிதம் இதுல டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து டெய்லி டெஸ்ட் வந்து பண்ணிடுங்க. அண்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்றது சண்டே வந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து ஃப்ரீ டெஸ்டா நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். இது இல்லாம நம்ம 200 கொஸ்டின்ஸ் பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச்ல அக்டோபர் மாதம் முதல் வாரத்துல இருந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து அது நம்ம சப்ஜெக்ட் முடிஞ்சு இப்ப வீக்லி டெஸ்ட் வந்து ஃப்ரீ டெஸ்டா தான் நீங்க அட்டெண்ட் பண்ணுவீங்க. இதுல நீங்க நம்மளோட கேள்வியோட தரம் TNPSC பேட்டர்ன்ல அந்த தரம் அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ நீங்க அந்த பயிற்சி அப்படின்றது வந்து அதிக அளவில் எடுக்கிறது அப்படின்றது தேர்வுல நீங்க வெற்றி பெறுவதை உறுதி செய்யும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நோட்ஸ் மேக்கிங் பண்றது டைம் இல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் நம்ம புத்தகம் இருக்கு. நீங்க SCRT படிச்சாலும் ரெஃபரன்ஸ் புக்கா நம்ம புக்கை யூஸ் பண்றது உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பிளஸ் PYQ அப்படின்றது கவர் ஆயிடும் அப்படிங்கிறோம். சோ அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் கவர் பண்றதுக்கும் நீங்க அவுட் சோர்ஸ் கவர் பண்றதுக்கும் கண்டிப்பா நம்ம புத்தகத்தை ரெஃபர் பண்ணணும். ஏன்னா SCRT இருந்து நம்ம படிச்சு சர்வீஸ் வாங்க முடியாது அப்படிங்கிறோம். சோ அதையும் நீங்க மனசுல நிலைநிறுத்தணும். அதே மாதிரி நம்ம மொத்தமா வந்து எத்தனை புத்தகங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா குரூப் 4 தேர்வுன்னு சொல்லிட்டு 8 புத்தகங்கள் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். சோ அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சங்கள் பத்தி நம்ம டீடைலா கொடுத்திருக்கோம். நீங்க படிச்சு பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணலாம். சோ நீங்க வேற ஏதாவது ஃபர்தரா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் ஓரியன்டா டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் நம்பர் 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைலா கைட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட். சோ நீங்க மேற்கொண்டு வந்து இந்த தேர்வு சம்பந்தமாவோ அல்லது குரூப் 1 குரூப் 2 4 சம்பந்தமா எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க தயங்காம நம்ம அகாடமியை நீங்க அணுகலாம் அப்படி. புதிய மாணவர்களுக்கு பல்வேறு சந்தேகம் இருக்கும். அந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குற ஃப்ரெண்ட். சோ நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.